மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரே வார்த்தை சொல்லணும்னா பணம் நிறைய வருமானம் வரும். வருமானத்தை வெளியில சொல்லாம இருக்கணும், இல்லைன்னா சொந்தக்காரங்க கடன் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த வருஷம் பிறக்கிறதே ரிஷப ராசியில தான் பிறக்குது. இந்த வருஷம் தங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வித்தா கூட வாங்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. எல்லா விதத்திலும் ஏற்றம். கண்டிப்பாக காதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசிக்கு இந்த வருஷம் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஃபெயிலாக போயிட்டு பேப்பரை போட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணுறேன், ரிசைன் பண்ணுறேன்னா டீக்கு கூட டிங்கி அடிக்க வேண்டியது. 2018-19 இருந்து கடகராசிக்காரங்க நல்லா இல்லை இப்போ வரைக்கும். இனிமேவாவது நல்லா இருக்குமா, இந்த வருஷமாவது ஓகேவா இருக்கும்னு பார்த்தா இந்த வருஷம் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ஒரு சோதனை பரீட்சையான ஒரு காலமா இருக்கும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய ராஜயோகம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் சிம்மம் வரும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கவலையெல்லாம் தீர போற வருஷமா தான் இருக்கு. பட் ஆனா துளாராசிக்காரங்க 90 கிட்ஸ் இல்ல 80 கிட்ஸே இருந்தாலும் இந்த வருஷம் கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்துல தான் டிஸ்டர்பன்ஸ். வரவுக்கு குறைவில்லை. 9 கிரகமும் நல்லா இருக்கணும்னா பைத்தியம் தான் பிடிக்கும். விருச்சக ராசி அட்வைஸுக்கு கூட கொட்டாய் விடத்துக்கு கூட வாய் திறக்காம இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகமாக சுபவிரயத்தை அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா தனுசு. 2026 இந்த 9 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான அறுவடை மகர ராசி இந்த வருஷம் எடுக்க போறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பொங்கறதை மட்டும் விட்டுருணுமா கும்பராசிக்காரர்கள். 3 விஷயம் மீன ராசிக்கு நாம இண்டிகேட் பண்ணணும். தரிசனம் டிஜிட்டல் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். 2026 புத்தாண்டு பிறக்க போகுது அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஆசையும் ஆர்வங்களும் நிறையா இருக்கும். அடுத்த வருஷம் எனக்கு எப்படி இருக்க போகுது, ஊர் எப்படி இருக்க போகுது, எங்கள் சொந்தக்காரங்க எப்படி இருக்க போகிறாங்க, இப்படி நிறைய ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். இதை பற்றி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு ராசி பலன் நிகழ்ச்சியில் 5 முத்தான ஜோதிடர்களை நம்ம சேனலில் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஜோதிடர் பாலாஜி ஹாசன் அவர்கள் வணக்கம். ஜோதிடர் வித்யா கார்த்திக் அவர்கள் வணக்கம் மேம். ஜோதிடர் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள், ஜோதிடர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள், ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். வருகைக்கு மிக மிக நன்றி. ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சு பாலாஜி சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு நம்ம 12 ராசிகளும் இந்த வருஷம் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு 2 இல்லை 3 ராசிகளை கடகடன்னு சொன்னீங்கன்னா நேர்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் கேட்கறதுக்கு. முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? மேஷம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அடையும். வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் பண்ணுகின்ற மேஷராசிக்காரர்கள்லாம் பிரபலத்தன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மன நிம்மதி இருக்கும். ஸோ ஒரு growth இருக்கும். சொத்து சார்ந்த ப்ராப்ளங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குரு பலமாக இருக்கிறதுனால ராசிக்கு பார்வையும் கிடைக்கிறதுனால குழந்தை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை ஏற்படும். காதல் ஏற்படும். இழந்த பதவி, ஏதாவது ஒரு பதவியில் இருந்துட்டு அந்த பதவி கீழே போனவங்களாம் கூட திரும்ப மீண்டும் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். பார்ட்னர் மூலமாக மேஷராசிக்காரங்களுடைய பார்ட்னர்லாம் வருமானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தோம்னா தகப்பனாருக்கு வைத்திய செலவுகள் வரும். ராசிக்கு 9ஆம் அதிபதி கொஞ்சம் பலகீனம் அடைஞ்சு மாறுறதுனால கொஞ்சம் தகப்பனாருக்கு தொந்தரவுகள் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு பாதகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால முதுகுவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ எலக்ட்ரிக் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துவது அவசியம். ஸோ தேவையில்லாத குடிப்பழக்கங்கள் ஏதாவது கற்றுக்கிட்ட மேஷராசிக்காரங்களுக்கு அதாவது பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பேரண்ட்ஸோ அல்லது பார்ட்னரோ இவங்களை கொஞ்சம் இந்த வருஷம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எக்ஸசைஸுக்கு அதிகமாக பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பணம் நிறைய வருமானம் வரும். ஸோ வருமானம் நன்றாக இருக்கும். ஸோ அந்த வருமானத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா சொந்தக்காரங்க கடன் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. நிலம் வாங்கும் போதும் விற்கும் போதும் அந்த டாக்குமெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் டேக்ஸ் விஷயங்களில் ஆடிட்டர்கிட்ட கலந்துக்கிட்டு கரெக்டாக பண்ணுறது நல்லது. பழைய வண்டிகளை விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை வரும். வித்யா கார்த்திக் மேம், இப்போ நீங்கள் மேஷராசி பற்றி சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரே வார்த்தை சொல்லணும்னா பொருளாதார மேன்மை கிடைக்க போகுது. நிறைய பேர் கொஞ்சம் ஆன்மீக வழியில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் கோவில் குளம்ன்ற மாதிரி போகிறது, கோவில்கள் புதுப்பிக்கிறதுக்கான வேலைகள் பண்ணுறது, பாழடைஞ்ச கோவில்களுக்கு சில டொனேஷன்லாம் கொடுக்குறதுன்ற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆவாங்க. இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்த மேஷராசிகள் சொந்த தொழில் பண்ணுறதுக்கான யோகம் கூடி வருது. என்னதான் வந்து 7.5 சனியாகவே இருந்தாலும்
சுபவிரயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை ரொம்ப அதிகமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவை ஃபாரின் போவாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. அதனால 12ஆம் இடம்ன்றது அயல்நாட்டு டிராவல் இண்டிகேட் பண்ணும். நிறைய பேர் வந்து ஃபாரின் போகிறது, அதன் மூலமாக ஏதாவது ஒரு சுபவிரயம் வருது, படிக்கிறதுக்காக ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை புதுசாக லோன் போட்டு வீடு கார் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நிறைய தண்ணீர் தானம் பண்ணக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இந்த தடவை பொருளாதாரத்தில் அதிசிறந்த வளர்ச்சி அடைவார்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரேவதி மேம். மேஷராசி நேயர்களுக்கு 2026 மிக சிறப்பான ஆண்டா அமைச்சு தரப்போகுதுங்க. முக்கியமான ஒரு கடன் நிவர்த்தி ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல பிள்ளைகள் வழியில நல்ல கல்வியும் ஞானமும் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 7.5 நாட்டு சனியுடைய தாக்கத்தினால பயந்துட்டு இருந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை மிக சிறப்பையும் இந்த சனியை யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. சொந்த தொழிலில் அதிக முன்னேற்றமும், அதே நேரத்தில் பெண்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் மாமியார் கிட்ட குடும்ப சார்ந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த மேஷராசி பெண்களுக்கு இந்த குரு பார்வை ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது, இல்லறமும் சிறப்பாக அமைச்சு கொடுக்க போகுது. ரொம்ப நன்றி ரேவதி மேம். ராமகிருஷ்ணன் சார், மேஷராசி. 3-7-11 சர்ப்ப கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க வந்து உலக புகழ் பெறுவார்கள் அப்படின்னு நமக்கு பிரமாணம் சொல்கிறது. ஸோ 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இவளுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஒரு மிகப்பெரிய தடைகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த வருஷம் அப்படின்னு அவங்க நம்ம வந்து சொல்லலாம். இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குரு அதிசாரமாக 5ஆம் இடத்துக்கு இந்த வருஷம் போகிறார். ஸோ அதனால் அவளுக்கு யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ குழந்தைகள்லாம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்குது. நிறைய பேர் இந்த பயப்படக்கூடிய அந்த மேஷராசிக்காரங்க அதில் பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன, இந்த 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு சனி பகவானை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயந்தான், ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மண்மனை வாகன அமைப்பு, தொழில், உத்தியோகம் இதெல்லாம் கை வைக்க மாட்டார். நம்ம எதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்னா ஹெல்த்தில் வந்தோம் கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கிறது நல்லது. எது நமக்கு ஆகாதோ அதை நம்ம செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஷெல்வி சார், உங்ககிட்ட. மேஷ ராசிக்காரங்க இவ்வளோ வருஷம் எப்படி இருந்தாங்களோ மற்றவங்களுக்காக உழைச்சிருப்பாங்க. இந்த வருஷம்தான் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க. குடும்பத்தில் அதனால் ரொம்ப சந்தோஷமாகும். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்கெல்லாம் மேஷம் வந்து செவி சாய்க்கும். ஐயோ நமக்கு இவ்வளோ கடமை இருக்குதுன்னு கொஞ்சம் இறங்கி வரும். குடும்பத்தாரோட நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க ஒர்க் ஏரியாலேயே சுற்றின்னு இருப்பாங்க. கொஞ்சம் வெளியில் வருவாங்க. 7.5 சனினாலும் சனி உங்கள் ராசியில் தான் நீச்சம் ஆகுறாரு. அப்போ சனிக்கே பவர் இல்லாத போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா மேஷம். உடற்பயிற்சி ரெகுலராக செய்யக்கூடிய மேஷத்துக்கு இந்த சனியால் பெரிய அளவுக்கு யோகம்தான் கிடைக்கும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். மேஷன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே ஒரு 2 இடம் தான், அடிவயிறு, கழிவு பாதைகள், கால், பாதம், நகம் வரைக்கும் பிரச்சனை இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக எப்பொழுதும் மேஷத்துக்கு அற்புதமான பலன் தரக்கூடியது விநாயகர் வழிபாடு பிரமாதமான பலனை தரும். தொழிலே இல்லாதவர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடியதுக்கு 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நிச்சயம். சிறப்பு. தேங்க்யூ சார். ரிஷப ராசி வித்யா கார்த்திக் அவர்கள் ஆரம்பிக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026ல் 12 ராசியில் சூப்பராக இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி தான். ஏன்னா கிட்டத்தட்ட சனியோட பொசிஷனும் சரி, ராகுவோட பொசிஷனும் சரி, ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய ராசி இந்த தடவை ரிஷபராசி தான். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம இருந்தால் இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய பேருக்கு நான் லோன் வாங்கி ஒரு வீடாவது கட்டணும், ஒரு எனக்குன்னு ஒரு காலடி இடம் அமையலே நினச்சிட்டு இருந்தவங்களாம் இந்த தடவை இடம் வாங்கி அதில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். வீடை வந்து ஆல்ட்ரேட் பண்ணும், வேறு மாதிரி கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். 2ஆம் இடத்துல குரு வந்து அமர்தல் அப்படின்றது தனஸ்தானத்தில் அமரும் போது பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் இல்லை புதுசாக ஒரு ஃப்ரான்சைஸ் எடுத்து பண்ணலாமான்ற மாதிரி தொழில் முன்னேற்றம், தொழில் விருத்தி எல்லாம் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அபிரிதமாக இருக்குது. ஒன்றே கவனமாக இருக்கணும். என்னென்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கிற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சொல்லக்கூடிய வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எதாவது சொன்னால் அடுத்தவங்களுக்கு வேறு மாதிரி போய்டும். அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல்நிலை, உங்கள் அம்மாவினுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்குது. மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் ரிஷபத்துக்கு.
பாலாஜி சார் ரிஷபம் பத்தியும் நீங்களே ரிஷபம் பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு. அதே போல் 10ஆம் ஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இதன் காரணமாக எதிலும் ஒரு வெற்றி கிடைக்கும். ரிஷபத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ். மற்றபடி மற்றதெல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஸோ எதிலும் வெற்றி. அதன் மூலமாக பொருளாதார உயர்வு உண்டு. சொத்துக்கள் இல்லாதவர்கள்லாம் இந்த ஆண்டு சொத்துக்கள் 2026 ரிஷபராசிக்காரங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஃபேவராக சாதகமாக முடியும். இந்த வருஷம் தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றா கூட வாங்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. ஸோ பயன்படுத்தாத பொருட்களை அதிகம் வாங்குவீங்க. அதை மட்டும் தவிர்ப்பது நல்லது. ஸோ ஏதாவது சொந்தமாக இடம் இருந்துச்சுன்னா லோன் போட்டு கூட இந்த டைமில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்பட்டு குடும்பத்தை சீரழிக்கும். ஸோ தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் குறைச்சிக்கணும். வேலை மாற்றம் உறுதி. கம்ஃபர்ட்டான வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் அதில் நிறையா விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடல்நலத்தில் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக கால் வலியெல்லாம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் கண்ணாடியே போடாதவங்களாம் கூட கண்ணாடி போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறைஞ்சது ஒரு 5 கிலோ வரைக்கும். ஸோ தலைவலி, ஒற்றை தலைவலி, தலை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஸோ வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் ரொம்ப அவசியம். வேலைக்காரர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களோட ரகசியத்தை ஷேர் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அந்த ரகசியத்தை ஷேர் பண்ணி அதன் மூலமாக மனவருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி மேம் ரிஷபராசி. ரிஷபராசி 2026 மிக சிறப்பான ஆண்டா இருக்க போதுங்க. கடைசி ஆண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாரு. இந்த ஆண்டு தனஸ்தானத்திலையும் பயணிக்க போறாரு, முயற்சி ஸ்தானத்திலையும் பயணிக்க போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தனத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது இடம் சம்பந்தப்பட்ட கடன் ஒன்றை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அது கவனமா இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ அதே போல வந்து புதிய ஒப்பந்தங்கள், புதிய கான்ட்ராக்டுங்கள், இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ரிஷபராசிக்கு. முதல் விஷயமா திருமண யோகம், வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கிய நண்பர்கள் மூலயமா ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டா இது இருக்க போகுது. தேங்க்யூ. ராமகிருஷ்ணன் சார் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களுடைய நகர்வுகளுமே ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. இந்த வருஷம் பிறக்கிறதே ரிஷப ராசியில் தான் பிறக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லக்கான வருஷம் இது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக சனி பகவானுடைய சஞ்சாரம் ஒருத்தருக்கு அமைஞ்சதுன்னா அது உள்ளபடியே அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நமக்கு பிரமாணம் சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் அரியர்ஸ் வச்சுருக்கோம் அவங்களாம் அந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஏதோ சம் ஃப்ரிக்ஷன்ஸ்னால பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் அமையும். புதுசாக தொழில் அமையும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு இந்த வருஷம் டெஃபினட்டாக கிடைக்கும். விசா சம்மந்தமான பிரச்சனைலாம் இருந்தால் சரியாயிடும். என்ன ஒன்றே அப்படின்னா கொஞ்சம் வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். கொடுத்த வாக்கை கொடுத்த நேரத்தில் செய்ய முடியாமல் போகலாம். உடல்நிலையில் சின்ன அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரலாம். ஓகே, தேங்க்யூ. ஷெல்வி சார் உங்ககிட்ட முடிக்கணும். ரிஷபம் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரமே ரோகிணி உங்கள் ராசியில் இருக்குது. எல்லா விதத்திலையும் ஏற்றம். எல்லாரும் சொல்லிட்டாங்க. எதில் நம்ம கவனமாக இருக்கணும்? மன அழுத்தம் வரும். ஏன் வரும்? கட்டில் ப்ராப்ளம், வயிற்றில். அதை நீங்கள் சரி செஞ்சுக்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, கூட இருக்கிற சொந்தக்காரங்க, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உங்கள் மீது பொறாமை கொண்டு தேவையில்லாத உங்கள் மீது ஏதாவது ஒரு அவப்பெயரை போட்டு விடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. செல்வி ஏன் இப்படி சொல்கிறாருன்னா இந்த கிரகம் அப்படி தான் வேலை செய்யும். கேதுவுடைய சஞ்சாரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை அதிக கவனமாக பார்த்துக்கணும். நல்லது அற்புதமாக நடக்கும். அது கல்யாணம் நமைக்கும். ஏற்கனவே கல்யாணத்தில் பாதித்தவங்க சேருவாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட டைவர்ஸ் எல்லாம் ஏற கட்டிட்டு வக்கீலே வேணாம், நாங்கள் நமக்குள்ளே சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு வக்கீலுக்கும் பெப்பே காட்டக்கூடிய அளவுக்கு அற்புதமாக வரும். எல்லா லெவலையும் அனுகூலம் காணப்படும். துர்கை வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. துர்கையை பிடிச்சிக்குங்க. அதே போல் பூர்வீகத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது. ரிஷபத்துக்கு 2026ஆம் ஆண்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலைன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். தேங்க்யூ சார். இப்போ 3வது ராசியான மிதுன ராசி. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு கிரகம் இருப்பதனால அப்பாவின் உடல்நலத்தில் கொஞ்சம் இவங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வெளிநாடு தொடர்பு மூலமாக நிறைய ஆதாயங்கள் ஏற்படும். ஸோ ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் நன்றாக இருக்கும். இதன் மூலமாக இருக்கின்ற கடன்கள் எல்லாம் குறையும். ஸோ நல்ல இடமாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்துக்கு கிடைக்குவங்க.
ஸோ நெகட்டிவ்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக இளைய சகோதரர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விற்காத இடங்கள் விற்பனையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர உறவுகளில் சின்ன விரிசல் ஏற்படும். அதே போல் ராசியிலேயே மே மாதம் வரைக்கும் குரு இருக்கார், பிறகு மாறுகிறார். இது வந்து நல்ல பொறுப்பு கிடைக்கும். ஸோ விருப்பம் அனைத்தும் ஃபேமிலியில் நிறைவேறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸோ குடும்பத்தோட சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ குழந்தைகளால் இவர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு. தேங்க்யூ பாலாஜி சார். வித்யா கார்த்திக் மேம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. அது இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த தடவை ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது 100 விழுக்காடு மிதுன ராசிக்காரர்கள் இருக்குது. முதல் ஒரு 5 மாதம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபாரின்ல இருக்கவங்க இங்கே வருவாங்க, இங்கே இருக்கிறவங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா சனி 10ஆம் இடத்துல உட்காந்து அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு புதிய தொழில் வாய்ப்பு, ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட், இது எல்லாமே ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. நிறைய மிதுன ராசிக்கார் புதுசாக ஃபோன் வாங்குறது, புதுசாக பைக் வாங்குறது, புதுசாக கார், புதுசாக எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை முதல் ஒரு 5 மாதம் கொஞ்சம் வேலையில் கவனமும், அடுத்த 5 மாதம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டும் சூப்பராக இருக்க போறீங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். ரேவதி மேம். மிதுனம். மிதுன ராசி 2026, அதாவது மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா, இந்த வருடம் பிறக்கும் போது புதனும் குருவும் பரிவர்த்தனையில குரு ஆட்சி பெறுறாரு. அதாவது புதன் பகவான் மிதுன ராசியில ஆட்சி பெறுறாரு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதாவது இவ்வளோ நாளா ஒரு மனக்குழப்பம், ஒரு குருவே ராசியில இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து தடைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. காது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை பார்த்துருப்பீங்க. அதே போல முக்கியமான ஆவணங்களை வச்சு தொலைச்சிட்டு இருந்து அதை தேடுறது, அது சார்ந்த டென்ஷன்ல இருந்திருப்பீங்க. ஆனா இந்த 2026 இந்த புதன் ஆட்சி பெறக்கூடிய ஆண்டோட பிறக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க தொழில் வளர்ச்சியையும், தொழில்ல ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், இவ்வளோ நாளாக பொறுப்பு இல்லாமல் ஏதோ ஒரு வருமானம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டோட இந்த எத்திக்ஸோட தொழிலை தொடங்கக்கூடியதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக காதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசிக்கு இந்த வருஷம் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் குடும்ப நபர்களோட ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது தனிமையாக இருந்தேன், எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மிதுன ராசிக்கு குடும்பத்தோட அனுகூலமா இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த 2026 அமைச்சு கொடுக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச். ராமகிருஷ்ணன் சார், உங்களோட மிதுன ராசி கணிப்புகள். மிதுனத்துக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதே ஜென்ம குரு ரிலீஸ் ஆகிறது தான் அவளுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பீரியட் இந்த வருஷம் வர்றது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். தொழில் மாற்றணும், உத்தியோகம் மாற்றணும் அப்படின்னு யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டான இயர் இந்த வருஷம். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்தது, இந்த அஷ்டமத்து சனி, அது ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது, அது எல்லாமே இந்த வருஷம் அவங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும். இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத பெரும் பணம் அவங்க ஈட்டுவாங்க. ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. ஓகே, தேங்க்யூ சார். ஷெல்வி சார். மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாரும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஜென்மத்தில் குரு இருக்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், படபடப்பு, ஹார்ட்டில் ஏற்கனவே தொந்தரவு வந்து நீங்களே வீட்டுக்கும் தெரியாமல், என் டாக்டருக்கும் தெரியாமல் மாத்திரை எடுத்துக்கிறது, அங்கே போய் அந்த மருந்து குடிச்சிட்டு வருது, இந்த கொடுத்துட்டோன்னா மாட்டிப்பீங்க. காது, மூக்கு, தொண்டையெல்லாம் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு தொந்தரவு பண்ணும். ராகவேந்தர் வழிபாடு தான் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றங்கள் தானாக வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டைலாக போயிட்டு பேப்பரை போட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணுறேன், ரிசைன் பண்ணுறேன்னா டீக்கு கூட டிங்கி அடிக்க வேண்டியது தான். ஸோ மிதுனத்துக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் மிதுனத்துக்கு எல்லா விதத்திலும் இந்த வருடம் முதலில் ஒரு 7 மாதங்கள் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அதாவது ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மிதுனத்துக்கு வேறு லெவலுக்கு சூப்பர் டூப்பராக வேலை செய்யும். எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம். ஆனால் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுபவிரயங்கள், வீடு கட்டுறது, பிள்ளைகளுக்கு உண்டான படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, எல்லா தடையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம்.
குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிக்கினாலும் அந்த உத்தியோகத்தில் மட்டும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது மிதனத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதன ராசிக்காரர்கள் ஜூலை மாதத்துக்கு பிறகு தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் புத்திசாலித்தனம், ராகவேந்தருடைய வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். மிக்க நன்றி. மிதுன ராசிக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. ஜூலை ஒரு செக் பாயிண்ட்டாக செல்வி சார் சொல்லியிருக்காரு. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தொழில் பண்ணலாம், காதல் பண்ண வேண்டாம், கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கடகராசி இது கேட்டுருவோம். கடகராசி பொறுத்த வரைக்கும் மே மாதத்திற்கு வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். மே மாதத்திற்கு கடகத்துக்கு குரு பகவான் வராரு. ஸோ மே எண்டில். ஸோ அதன் பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் நீர் ராசியில் இருக்கிறதுனால ஸோ வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கள கூட அங்கேயே வெளிநாட்டிலே ஒரு தொழில் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இந்த ஆண்டு அமையும். தகப்பனாருக்கு மருத்துவ செலவு வரும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கடகத்திற்கு 2ல் இருக்கிறதுனால தனி கொடுத்தனம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாகப்பிரிவினை பிரச்சனை எல்லாம் சரியாகும். ஸோ சொத்துக்கள் ரொம்ப வருஷமாக பாகப்பிரிவினை பண்ணாமல் இருந்தால் இந்த வருஷம் 2026 கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாகப்பிரிவினை அடையும். ஸோ மே மாதத்திற்கு பிறகு குரு உங்கள் ராசிக்கு வராரு. ஸோ அதிகமான பொறுப்பு, கமிட்மெண்ட்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை அவரே பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. குழந்தையே ரொம்ப வருஷமாக இல்லாத கடகராசிக்காரர்கள்லாம் கூட IVF, IUI முறையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தோட சுற்றுலா சென்று வாருங்கள். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால மனசில் வந்து ஒரு டிப்ரெஷன்லேயே வச்சுருக்கோம். ஸோ நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். நெகட்டிவ்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறதுனால மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏற்படும். ஸோ இது போன்ற தொந்தரவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாலாஜி, தேங்க்யூ ஃபார் கடகராசி நீங்கள் சொன்னதுக்கு. ஒரு பக்கம் சொத்தெல்லாம் வந்து சேர்ந்துரும்னு சொல்லியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் டிப்ரெஷனும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கணிப்பு தான். வித்யா கார்த்திக் மேம், உங்களுக்கு. ஸோ கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கடன் அடைய போகுது. முதல் விஷயம் சொல்லணும்னா காரிய வெற்றி கிடைக்க போகுது. 2018-19 கடகராசிக்காரங்க நல்லா இல்லை இப்போ வரைக்கும். இனிமேவாவது நல்லா இருக்குமா, இந்த வருஷமாவது ஓகேவா இருக்குமான்னு பார்த்தா இந்த வருஷம் ஆஃப்டர் ஜூலைக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எல்லாமே ஓகே தான். பட் இந்த பக்கம் ராகு கேது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்டெரக்டாக அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கடகராசிக்காரங்க இந்த வருஷம் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் அஷூரன்ஸ் கொடுக்கறது, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வார்த்தைகளில் உத்தரவாதம் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லது தான் கூடி வருது. அஷ்டம சனி ஆல்மோஸ்ட் விலகியாச்சு. ஸோ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலுமே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதிகமாக வருமானத்திற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பார். வருமானம் வரக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் ஜூலைக்கு மேலே எல்லாமே சரியாக போடும். எப்பவுமே குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணுவார், எக்ஸ்பேண்ட் பண்ணுவார்ன்ற போது அந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது வரைக்கும் சாமியாவது பூதமாவதுன்னு சொன்ன கடகராசிக்காரர்கள் இனிமே கோவில் குளம்னு போயிட்டு அதன் மூலமாக ஒரு பரிகாரம், தெய்வ வழிபாட்டின் மூலமாக கடகராசிக்காரர்களுடைய கலக்கங்கள் தீரக்கூடிய காலகட்டம் 2026 வருஷம். அதே மாதிரி செட்டில்மெண்ட் ஆகும். இது வரைக்கும் ஆகாதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இடமாக, வியாபாரமாக எதுவாக இருந்தாலும் செட்டில்மெண்ட் ஆகும் இந்த வருஷம். தேங்க்யூ வித்யா கார்த்திக் மேம். ஜூலை செக் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, இந்த ராசிக்கும் அது வந்திருக்கு. கடனெல்லாம் தீரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாமீன் போட்டுறக்கூடாது, அடுத்தவங்களுக்கு வாய்தாக்கு போயிட வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கிறோம். ரேவதி மேம். கடகராசி 2026, அதாவது முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு செய்த தவறுகள்லாம் திருத்திக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த குரு வரப்போகிறார். உங்களையே நீங்கள் திருந்தலைனாலும் திருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குவாதங்கள், ஒரு சண்டை போடுறது, ஒரு விஷயத்தை ஒத்துக்காதது, பிடிவாதத்தனத்தை விட்டு அமைதியாக போனால் இந்த வருஷம் குடும்பம் உங்கள் கூடவே இருக்கும். இல்லைன்னா தனியாக போகிற மாதிரி ஹாஸ்டலில் போடுறதோ, இல்லைன்னா வெளிநாடு வேலையோ இல்லை வெளியூர் வேலையோ போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக வந்து புத்திர பாக்கியத்தை இந்த வருஷம் கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா அஷ்டமத்தில் ராகு இருக்கிறனால நிறைய ஆசை வார்த்தைகள் வரும். இந்த ஷேர் மார்க்கெட் போடலாம், பிட்காயின் போடலாம், இதில் பணம் போட்டிங்கன்னா இவ்வளோ பணம் வரும், அந்த மாதிரி வலை விரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். கரெக்டான விஷயமா தொட்டு எடுத்திங்கன்னா லாபத்தை எடுக்கலாம். ஏன்னா அஷ்டமஸ்தானம்ன்றது திடீர் அதிர்ஷ்ட வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கே ராகு இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். அது கரெக்டாக நேர்மையாக இருக்கிறதான்னு செக் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி உறவுகளோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கள் போதும். அதே போல் 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ல் போய் உட்கார்ந்துருக்காரு. அதோட குரு பார்வையும் ஏற்படுத்தி கொடுக்க போது. 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சுப செய்திகள் இந்த ஆண்டு நிறைய இருக்குது.
தேங்க்யூ ரேவதி மேம். ரொம்ப இன்க்ளூசிவாக இரண்டாவது திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கவங்கள பற்றியும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ராமகிருஷ்ணன் சார். கடகராசியை பொறுத்தவரை 12 வருஷத்துக்கு பிறகு அவளுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டான பீரியட் இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, குருவினுடைய ஓன் நட்சத்திரமே புஷ்யம், பூச நட்சத்திரம் தான். குரு புஷ்யம் அப்படின்னு சொல்லுவா பிரமாணத்தில். அப்போ அந்த நட்சத்திரமே கடகராசியில தான் அமைஞ்சிருக்கு. அதனால இதுவரைக்கும் ஒரு 12 வருஷமா யாரெல்லாம் சுப நிகழ்ச்சிகளை பார்க்கலையோ அவங்களுக்கு அவங்க வீட்டில் கண்டிப்பான முறையில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பான முறையில் நடக்கும். அந்த திருமணமாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், ஏதோ ஒரு சுபகாரியம் கண்டிப்பான முறையில் நடக்கும். ட்ராவல் எதிர்பார்த்து காத்திருந்தவாளுக்கு ரொம்ப நாளாக நான் வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டேன், நான் ட்ராவல் பண்ணவே இல்லை, அந்த ட்ராவல் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். லைஃப்பில் வந்து ஒரு செட்டில் ஆகக்கூடிய வருஷமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா குருவினுடைய சாரத்தை வச்சு நம்ம பலனை பார்க்கும்போது 12, 1, 2 இந்த மூணுலையுமே குரு இந்த வருஷம் இவாளுக்கு சஞ்சாரம் பண்ணுறார். ஒரு பெரிய யோகமான ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஹெல்த்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எல்லா கிரகங்களுமே அனுகூலமாக இருக்குது. ஆனாலும் இந்த 2, 8 இருக்கக்கூடிய சர்ப்பகிரகங்களை நாம் கணக்கில் வச்சுக்கணும். ரொம்ப நன்றி சார். ஸோ வாகனங்களில் கவனம் தேவை. வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. கடகராசி சந்தோஷப்படுவாங்க. ஷெல்வி சார். கடகராசிக்காரங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்னா, குரு உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெற போகிறார். அதெல்லாம் எல்லாமே சந்தோஷம், நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க, எங்களுக்கு ஷேர் வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம், தொழிலில் திடீர்னு கோபப்பட்டு வரக்கூடிய இதெல்லாம் நல்லதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணலன்னு சும்மா ராஜினாமா பண்ணுறது, கத்துறது, கலாட்டா பண்ணுறதெல்லாம் வச்சுக்கூடாது. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிகமாக கவனத்துடன் இருக்கணும். குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், திருமண தடைகள் நீக்கம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே வரும். நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. ஆனால் வேலைக்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர வேறு ஏதாவது ஒரு உணவு கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். அதாவது பெற்றோர் பெரியோர் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட அகத்திக்கீரை கொடுக்கலாம். மற்றபடி ஏதாவது ஒரு உணவு கொடுப்பது கடகத்துக்கு ரொம்ப முக்கியம். கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல விஷயம்லாம் நடக்கும். அப்போ பார்த்துக்குங்க, நீங்கள் இருந்தாவே அந்த வீட்டில் சுபகாரியங்கள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதே போல் வந்து பெரிய பொசிஷனுக்கு வருவீங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாவே வந்துடுவீங்க. நல்ல கௌரவம் ஏற்படும். உங்களால் பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் காணப்படும். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் தொலைவில் இருந்தால் கூட குரோசினை போட்டுக்கோ, கால்பாலை போட்டுக்கோ, டோலோ 650 போட்டுக்கோன்னெலாம் அது அறிவுரை சொல்லக்கூடாது. உடனடியாக மருத்துவரை பார்த்து கொள்வது கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். கடகராசி வீட்டில் குழந்தைகளுக்கும் திருமண அமைப்புக்கும் துணை அல்லது துணைவியாருக்கும் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு 2026ஆம் ஆண்டு. தேக ஆரோக்கியம், சாதாரண பிபி உங்களை கவுத்து விடும், கவனம். தேங்க்யூ செல்வி சார். குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அப்படிங்கிறதும் ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். அது சொன்னது நல்லது. பொதுவாகவே எல்லாருமே திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பெரியவங்க கிட்ட கரெக்டாக இருந்துக்கோங்க, அவங்க நல்லா பார்த்துக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பாலாஜி சார், திரும்ப உங்ககிட்ட நம்ம சிம்ம ராசிக்கு வந்துடலாம். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ஒரு சோதனை பரீட்சையான ஒரு காலமாக இருக்கும். பரீட்சையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தாங்கன்னா அடுத்து 2027 நல்லாயிருக்கும். ஸோ 2026 நல்லா இல்லைன்றதை அப்படி பாலிஷாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியிலேயே கேது பகவானும் இருக்காங்க. 12ஆம் இடத்துல விரைய குரு வராங்க. இப்போ வேறு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலேருந்து வெளியில் போகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். காதல் செய்பவர்களுக்கு லவ் பிரேக்கப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க ராகு சிறு விபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாகன விபத்தெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்மெட் போட்டு போகணும், சீட் பெல்ட் போட்டு போகணும். கணவன் மனைவிடையே நிறைய சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலமாக சின்ன சின்ன சண்டைகள் 2 பேருக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பேசிக்காமல் இருக்கிற மாதிரி நிலைமை ஏற்படும். தொழிலில் போட்டி பொறாமை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக எதிரிகள் நிறைய உற்பத்தி ஆகிடுவாங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது சிம்மராசிக்கு ஆகச்சிறந்த ஒரு அருமையான விஷயம். ஸோ பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இன்றைக்கி பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா அது குலதெய்வங்களுக்கு போயிட்டு வரும்போது இதனுடைய தாக்கங்கள் கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வீட்டில் சுப செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. ஸோ காதல் இவ்வளோ நாள் ஏற்றுக்காத சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதிகமாக பயணங்கள், வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும்.
புதிய நண்பர்கள் மூலமாக தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேங்க்யூ பாலாஜி சார். சிம்மராசி வந்து நான் இவ்வளோ நேரம் எல்லாமே ஸ்மூத்தாக போச்சே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் சிம்மராசிலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு. அவங்க நிறைய விஷயத்தில் ரொம்ப நிதானம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வித்யா கார்த்திக் மேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தாட்டு தான் வரும். இந்த வருஷம் முடியும் போது 2026 வருஷம் கேலண்டர்லேருந்து யாராவது எடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனி என்னதான் அஷ்டமச்சனின்னு பயமுடுத்தினா கூட ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் சிந்தனையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் நம்மளா யோசிச்சு, ஏன்னா லக்னத்திலேயே கேது இருக்கும்போது தாட் ப்ராசஸ் ஏதாவது ஒன்றுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வு வரும். அது சும்மா டெம்பரவரி தான். பட் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே எக்ஸாக்டான ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். எனக்கு தெரிஞ்ச அசுர வளர்ச்சி தான். ஏன்னா அங்கேருந்து குரு வந்து டைரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார். அப்போ தொழில் விருத்தி அதிகமாகும். இது வரைக்கும் சும்மா சின்ன லெவலில் இருந்த சிம்மராசிக்காரங்களாம் மேனேஜர் லெவலில் உயரத்துக்கான வாய்ப்பு, மேனேஜரில் இருக்கவங்களாம் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புன்ற மாதிரி ரொம்ப பெரிய சூப்பரான அமைப்பு இருக்குது. 7க்கு 2 தான் 8. அந்த இடத்துல குரு பார்வை இருக்கலாம். நிறைய சிம்மராசிக்காரரோட ஸ்பவுஸுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இந்த 2026 வருஷம் காத்திருக்கு. எதில் கவனம் அப்படின்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நைட் ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வாகனம் செலவு வைக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஏதாவது எடுக்காமல் இருந்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கார். இன்சூரன்ஸ்லாம் வண்டிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டு வச்சுக்கிறது இந்த 2026 நல்லது. ரொம்ப நன்றி வித்யா மேம். இந்த வாகனத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நீங்களும் அழுத்தமாக சொல்கிறீங்க. அது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நல்லதாக நீங்கள் சொன்னது ஒரு ஜூன் அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட். பார்ப்போம் மற்றவங்களும் என்ன சொல்லிடுறாங்கன்ட்டு. எஸ் ரேவதி மேம். சிம்மராசி 2026 இந்த புத்தாண்டு பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த குருவுடைய பயிற்சியாக இருந்தாலும் சரி, குருவோட பலனாக இருந்தாலும் சரி, 4, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பாவத்தை இயக்குறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம், போல்ட்னஸை வந்து இந்த சிம்மராசிக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. நிறைய சொல்லியிருப்பாங்க, சிம்மத்தில் வந்து கேது இருக்குது, குழப்பத்தில் இருப்பாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஒரு வேர்ல்டில் இருப்பாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனாலும் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அவங்களுடைய போல்ட்னஸை ஹை பண்ணி கொடுக்கக்கூடியதா இந்த ஆண்டு ஏற்படுத்தி தரப்போகுது. என்னதான் வெளியில் சிங்கமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது எலி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கணவன் மனைவியோட இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா கேதுன்றது இங்கே இருந்தாலும் சர்போன்ற பாம்பு 7ஆம் இடத்துல இருக்குது. உங்களை விட பலம் வாய்ந்தவங்க தான் உங்களோட லைஃப் பார்ட்னராக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறனால இல்லற வாழ்க்கையில் அமைதி, மௌனன்ற ஒரு மந்திரம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சிம்ம ராசிக்கு நியூட்ரலாக இருக்கும். அதாவது 10,000 வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 8,500 அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். அதே போல் வித்யா, கல்வி ஞானத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 சிம்ம ராசிக்கு இருக்குங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாடசாலையில் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் அறிவும் ஞானமும் பெருகி ஏற்படுத்தி தரப்போகுது. தேங்க்யூ ரேவதி மேம். ஜூனுங்கிறது இப்போ ஏப்ரல் அப்படிங்கிற அதிக நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் ராமகிருஷ்ணன் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிம்மராசி அவங்களுக்கு? இல்லை, சிம்மராசியை பொறுத்தவரை நம்ம அந்த ராகு கேது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டாக எடுத்துக்கணும். எப்போதுமே ராகு அல்லது கேதுவோ நம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணினா அது விஷகாலம் அப்படின்னு பெரியவா நமக்கு பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விஷகாலம் தான். அப்போ நம்ம எதை பண்ணினாலுமே கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதா இருந்தால் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஒரு வெல் விஷஸ்டையோ ஃபேமிலிட்டையோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு கஷ்டமான பரிகாரம் இருக்குது. ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் பேச்சை கேட்கணும், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் பேச்சை கேட்கணும். ஆனால் அந்த பரிகாரத்தை அவங்க செய்ய முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். இந்த டாக்குமெண்ட்டு சைன் பண்ணும்போது அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் சுபவிரய செலவுகளும் ஏற்படும். கடன் வாங்குவாங்க, ஆனால் அது நல்ல விஷயத்துக்காக இருக்கும். மெயினாக ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாட்லேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ராமகிருஷ்ணன் சார். செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. அந்த மாதிரி வருமானம் வரும் ஆனால் செலவு இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாசூக்காக சொல்லியிருக்கீங்க. ஷெல்வி சார், நீங்கள் சொல்கிறது? சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு பயம்ன்றது. அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் 26ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு அதிகமான ஷாப்பிங் 12 ராசியில் பண்ணக்கூடிய ராசியில் சிம்மம் வரும். எழுதி வச்சுக்கோங்க டேட்டு போட்டு. அப்போ இவ்வளோ வரும்னா ஷாப்பிங் அதிகமாக பண்ணுவீங்கன்னா அப்போ வருமானம் அந்த அளவுக்கு வந்துடும். எதில் கவனமாக இருக்கணும்? படபடப்பு, பால்பிட்டேஷன்,
ஹார்மோன் குறைபாடுகள், கோபம், டிப்ரெஷன், எதையா நினச்சிக்கிட்டு நீங்களே அழுவ வேண்டியது. ஆம்பளையாக இருந்தாலும் அதுதான், பொம்பளையாக இருந்தாலும் அதுதான். ஒரே ஒரு கோபம், என்னால் அது முடியலையே இது முடியலன்னு. கூலாக இருந்தால் சிம்மத்துக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். புத்திர சந்தானத்தில் அனுகூலங்கள் காணப்படும். இப்போதைக்கு ஜூலை வரைக்குமே குரு பலம் இருப்பதனால் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். ஃபேமிலி ட்ரிப்பு அதிகமாக ஜூலைக்குள்ளே போகக்கூடிய ராசியில் சிம்மம் வரும். இந்த பால்பிட்டேஷன் வர்றதுக்கு மெயின் காரணம் தூக்கமின்மை. ஃபோனை நோண்டிக்கினே இருந்தால் தூக்கம் வராது. எப்படி வரும்? அதை மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான சனி பகவான் 8இல் இருப்பதனால் பெரிய ராஜயோகம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் சிம்மம் வரும். படிப்பில் நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகலாம். தொழில் அற்புதமான இடத்துக்கு போகலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் எந்த ராசி காட்டினாலும் ஹாஸ்பிட்டலில் தான் படுக்கணும். அதில் சிம்மம் ஒன்றும் விதிவிலக்கில்லை. எப்பொழுதும் விநாயகர் வழிபாடு ரொம்ப அற்புதத்தை தரும். சர்ப்ப கிரகங்கள் தோஷத்தை போக்குவதற்கு நம்ம திருஞான சம்பந்தர் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னது? திருஞான சம்பந்தர் அருளிய கோளர் பதிகத்தை கேட்பதன் மூலியமாகவே உங்களுக்கு சர்ப்பதோஷம் வேலை செய்யாது, ராஜயோகத்தை கொடுக்கும். ஞாபகத்தில் வைத்துக்கங்கள். அதிகமான ஷாப்பிங் போகக்கூடிய ராசி சிம்மம் இந்த வருஷத்துக்கு. நீங்கள் பிரமாதமாக பதிகம் பற்றியும் சொல்லிட்டீங்க, பிள்ளையார் பற்றியும் சொல்லியிருக்கீங்க. காசு வர்றது, ஷாப்பிங் பண்ண போகிறாங்கன்னும் பொழுதே அது ஒரு ஹாப்பியான விஷயமா தான் இருக்குது சிம்மராசிக்கு. ஆனால் டிப்ரெஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாலாஜி. மறுபடியும் உங்ககிட்ட நம்ம கன்னிராசி பற்றி தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. ஒரு லக்னத்திற்கு 7 சனி திக்பலம். அதுபோல் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வரும் பொழுதும் ஒரு பாசிட்டிவான பலன்கள் உண்டு. ஸோ நெகட்டிவான பலன்கள்னு பார்க்கும் பொழுது வேலை ஆட்கள் நம்மகிட்ட வந்து உங்கள் கன்னிராசி தொழில் பண்ணுறவங்க கிட்ட அவங்க வேலையாட்கள் ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்பிக்கை துரோகம் ஏற்படும், பண மோசடி ஏற்படும். கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருக்கணும். பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அப்படின்னா பழைய வாகனங்கள் வந்து உங்களுக்கு இன்ஜின் ரிப்பேரு, இது மாதிரி சைலன்சர், இது போன்ற பெரும் செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரேக் பிளேட்டு, கட்ச் பிளேட்டு இதெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு ஆல்டர்னேஷன் பண்ணுவீங்க, ஒரு வீடு மாறுவீங்க. இல்லை சொந்த வீடாக இருக்குன்னா வீடை ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட தூரம் பயணங்கள் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமடையும் பொழுது நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கும். இப்போ வேலைக்காக சிங்கப்பூர் போகிறது வேற, தொழிலுக்காக தரிசனத்துக்காக காட்மாண்டு காசி போயிட்டு இருந்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அது வந்து கசப்பு தன்மை வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பாசிட்டிவ்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்துல அதே சனி பகவான் வந்து ஒரு வைராக்கியத்தை கொடுத்து அதன் மூலமாக வெற்றியை கொடுப்பார். நண்பர்கள்ட்ட ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப வரும். நண்பர்கள் மூலமாக ஆதரவுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஆண்டு முழுக்க பிஸியாகவே இருப்பீங்க. ராசிக்கு 11ல் ஒரு உச்ச கிரகம், ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலம் அடைகிறது ராசிப்படி. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க. சுபவிரயங்கள் அதிகமாக ஏற்படும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெசிடென்சி சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துலாம் வந்து உங்களுக்கு பாகப்பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவும் உண்டு. நன்றி நன்றி பாலாஜி அவர்களே. கன்னிராசிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம், நல்ல விஷயத்துக்காக வேலைக்காக ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்துடும். கொஞ்சம் தானாக எடுத்து போய் வேலை செய்யும் போது உடம்புக்கு வந்துடும்லாம் சொல்லியிருக்கீங்க. அது தவிர பண வரவும் இருக்கிற மாதிரி இருக்குது. வெறும் இந்த ஷேரில் இருக்கிற பிஸ்னஸில் இருக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி. ஷேர் மார்க்கெட்டில் லாஸ், ஷேர் மார்க்கெட்டில் லாஸ். ஓகே, திரும்ப தெளிவாக சொன்னதுக்கும் நன்றி. சரி வித்யா மேம், உங்ககிட்ட கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கவலையெல்லாம் தீரப்போகிற வருஷமாக தான் இருக்குது. பட் ஆனால் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, பி கேர்ஃபுல். இது மட்டும் தான் இந்த தடவை கன்னிராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே வார்த்தை. 7ஆம் இடத்துல சனின்றது எப்போ பார்த்தாலும் ஸ்பௌஸ் மட்டுமே 7ஆம் இடம் கிடையாது. நீங்கள் பார்க்குற மனுஷங்க, சொசைட்டி எல்லாமே 7ஆம் இடம் தான். நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்க தான் உங்கள் முதுகில் குத்திட்டு போவாங்க. அதனால் யாரையுமே கொஞ்சம் கவனமாக நம்புற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் இந்த தடவை கன்னிராசி முதன்மையாக இருக்குது. எப்பயுமே 1க்கு 2 தடவை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே இறங்குங்க. இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் கடைசியில் பாதியில் உங்களை இறக்கி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நம்ம மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி ஆகும். கொஞ்சம் கடன் வருவதற்கான வாய்ப்பு, லோன் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா வட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்க்கில் லோன் வாங்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தா, ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல குரு வரார். எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்தாலே விபரீத ராஜயோகம் இல்லை, ஃபென்டாஸ்டிக்கான ராஜயோகம் தான். எது கேட்டாலும் கிடைக்கும். அது 3ஆம் பார்வையார் பக்கம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க இந்த தடவை. அதுவும் அந்த ட்ராவல் அனுகூலமான ட்ராவலாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸ் பண்ணி அதில் ஜெயிச்சு அதில் ஒரு 4 பேருக்கு நீங்கள் உங்களை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு
கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை சூப்பரா வர போறீங்க, கெத்த கலர் தூக்கிட்டு நடக்க போறீங்க. எல்லாமே ஜூலைக்கு அப்புறம் தான். ஜூலைக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும் பழகக்கூடிய மக்களிடம். தேங்க்யூ வித்யா மேம். நீங்களும் ஜூலை பிஃபோர் ஆஃப்டர் சொல்லியிருக்கீங்க, பார்ட்னர்ஷிப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் கன்னிராசிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ரேவதி மேம். கன்னிராசி 2026 இந்த வருடம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு உடல் உபாயத்தோட இந்த ஆண்டு பிறக்கிற மாதிரி இருக்கும். உடல்ல பிரச்சனை, எலும்பு தேய்மானம், எலும்பு இல்லை, ரத்தம் இல்லை, ஒரு ஜுரத்திலையாவது ஸ்டார்ட் ஆயிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் ஜனவரி மாதத்துக்கு மேலே இந்த குருவுடைய தொடர்பு ஏற்படுறதுனாலையும் சரி, வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய சனியுடைய திக்பலத்தினாலையும் சரி, நல்ல ஒரு பலன்களை இந்த கன்னிராசியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் தன்னோட சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நெருங்கிய நட்பாக இருக்கட்டும், அதிக நம்பிக்கை வைக்காம இந்த ரெஃபர் பண்ணி விடுறது, இவங்க பண்ணிப்பா, இவங்க பண்ணி கொடுத்துருவாங்கப்பா, உனக்கு சக்ஸஸ் கிடைச்சிரும், அவங்க காசை வாங்கிட்டு போயிட்டா இவங்க தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதே போல் 6ஆம் இடத்துல ராகு, அது உபஜயஸ்தான ராகு. ஆனால் மார்ச் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு தொந்தரவு கொடுத்துட்ருக்கும். பக்கத்தில் சுற்றி போட்டிருப்பாங்க, இங்கே கை கால்லாம் விழுந்து போகிற மாதிரி ஒரு வலி வேதனையோடு இருப்பாங்க. ஆனால் ஜூனுக்கு மேலே இந்த குரு வரும்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மறைமுக எதிரிகள், கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் நிறைய பேருக்கு மாமியார் சொல்லுவாங்க, நாத்தனார் சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்டாக இது அமைச்சு தரப்போகுது. கண்டிப்பாக இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு ஸ்டைல், தனக்குன்னு ஒரு பாதை, நான் இவ்வளோ நாளாக இதை எய்ம் பண்ணிட்டு இருந்தேன், அதை நான் சக்ஸஸ் பண்ணி காட்டணுன்றவங்க இந்த வருஷம் செப்டம்பருக்கு மேலே அதோட எஃபெக்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, 7ல் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்காது, கண்ட சனின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிறப்பு ஜாதகத்தில் சனியோடைய தசாபுத்தி இருக்குது அப்படின்னாக்கா அந்த கிரகத்துக்கான சாந்தி பிரீத்திகள் பண்ணிக்கிறதன் மூலியமா லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியமும் சரி, இவங்களுடைய ஆரோக்கியமும் மேன்மைப்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ரேவதி மேம். நீங்களும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நீங்களும் பார்ட்னர்ஷிப் பற்றி வார்ன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ஸ்டைலாகவே இந்த வருஷம் அவங்களுடைய ஆண்டு முடியும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ராமகிருஷ்ணன் சார், நீங்கள் கன்னிராசி. இல்லை, கன்னிராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் வந்து யாரெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க லவ் சக்ஸஸில் போய் முடியக்கூடிய ஒரு நேரம் இந்த வருஷம் அவங்களுக்கு பிறந்தாச்சு. யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அந்த குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வருஷம் அவங்க வீட்டில் தொட்டியில் மாட்டிட வேண்டிதான். 100% குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம்டு. அதே மாதிரி இந்த சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கணும். இந்த வருஷம் 2 வீட்டார் சம்மதத்தோட அந்த மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும். எனக்கு தொழில் மாற்றணும், நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் புதுசாக தொழில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மாற்றலாம். கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க இந்த வருஷம் வீடு மண்மனை யோகம் அவங்களுக்கு நிச்சயமான முறையில் அமையும். கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து அந்த ஜாயின்ட்ஸ் சம்மந்தமான சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். எப்போதுமே கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு ராசி. இந்த வருஷம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ராமகிருஷ்ணன் சார். எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்க. குழந்தைகள், கல்யாணம், வீடு, இப்படி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஷெல்வி சார். கன்னியா ராசிக்காரன் ரொம்ப சென்சிட்டிவான ராசி, அதுதான் பெரிய சிக்கல். மற்றபடி எல்லாமே அற்புதமான அமைப்பு. புதன் தான் உங்கள் ராசியுடைய நாயகன் என்பதனால வசீகர அமைப்பை பெற்றுவர். அழகை அதிகமாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ராசியில் கன்னி வரும். தொழிலில் தேவையில்லாமல் இவங்களே பேப்பர் போட்டுட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தொழிலை நினச்சி சாப்பிடுவாங்க, தொழிலை நினச்சே தூங்குவாங்க, தொழிலை நினச்சே எல்லாமே செய்வாங்க. அப்புறமா குடும்பத்தை எப்படி பார்க்கறது, சந்தோஷம் எப்படி கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக விட்டமின் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் கன்னி வரும். ஹார்மோன் குறைபாடுகள் பெண்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ராசிகளில் கன்னி வரும். அதே சமயம் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். திருமண அமைப்பு, மற்ற அமைப்பு, எந்த அமைப்பை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எப்போ சனி 7ல் இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டில் இல்லைனாலும் சரி, குடும்பத்தில் ரொம்ப கலாட்டா பண்ணுற ராசியில் யார் வரும்னா கன்னி தான் வரும். ஸோ இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே கொடுத்துக்கலாம். வேலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக பணம் வரக்கூடிய டைம் வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு. அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லா ப்ராப்பராக பார்த்து பண்ணிக்கணும். அதே போல் தெய்வமாக இருக்க கோயில்களுக்கு நல்லா போவாங்க. வேறு ஒரு மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்தில் போய் அறிவுரையை சொல்லக்கூடிய கன்னி அசிங்கப்படும். அதே போல் பிறர் உங்கள் குடும்பத்தில் வந்து சொல்லக்கூடிய அனுமதிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் கெடும். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஃபைனான்ஷியலி பெரிய சவுண்ட் ஆகக்கூடிய ராசியில் கன்னி வர்றது பெரிய ஆச்சரியமாக இருக்கும்.
பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கறச்சவே எல்லா தோஷமும் அடிபட்டுன்றான். ஸோ நல்லதும் சந்தோஷமும் அனுகூலமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கக்கூடிய ராசி. தேகாரோக்கியத்தில் அதீத கவனம். தெய்வ வழிபாடுகளில் பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் உச்சத்திற்கு போகக்கூடிய அற்புதம். தேங்க்யூ ஷெல்வி சார். வசீகர சக்தி கொண்ட கன்னிராசின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க டெஃபினட்டாக. ஆனால் ஒரு ஸ்பௌஸ் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்துக்கு. கன்னிராசி பொறுத்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. அங்கங்கே கொஞ்சம் வார்னிங் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக நம்ம நேயர்கள் அதை கேட்டிருப்பாங்கன்னு நம்புகிறோம். நம்ம நெக்ஸ்ட் துலா ராசிக்கு போயிடலாம். பாலாஜி சார் உங்ககிட்ட இருந்து. துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இந்த வருஷம் ஒரு டாப் 3 ரேங்கில் துலாம் ராசியும் உண்டு. நல்லா இருக்குது. எல்லா கோச்சாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி, நீட் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாமு, பிஎஸ்என்எல் இது போன்ற யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள்லாம் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள், துலா லக்கணக்காரர்கள்லாம் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். வெளியூர் வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் உண்டு. சென்னையில் வேலை செய்கிறவங்களுக்கு டெல்லியில் வேலை கிடைக்கும். சென்னையில் இருக்கவங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். ஸோ திருமணம் உறுதியாகும். ஸோ துலா ராசிக்காரங்க 90 கிட்ஸ் இல்லை 80 கிட்ஸே இருந்தாலும் இந்த வருஷம் கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் லவ் ஒத்துக்காமல் இருந்தால் கூட இந்த காலத்தில் லவ் ஒத்துக்கிட்டு லவ் மேரேஜ் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது. அதனால் இது வரைக்கும் என்னெல்லாம் கடன் இருந்ததோ அந்த கடன் அடைச்சிருவீங்க. இந்த வருஷம் நீங்கள் புதுசாக கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா எல்லா கடனும் காலி. ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 100% குழந்தை பாக்கியம் உண்டு. ஐவிஎஃப், ஐசி போன்ற முறைகளில் கூட வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு சர்பகிரகம் இருக்கிறதுனால கோர்ட் வழக்குகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில்லாத துளாராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பெர்மனண்டான வேலை கிடைக்கும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் சிக்கல் வரும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு வரப்போகிறார். மே மாதத்திற்கு பிறகு 10ல் குரு வரும் பொழுது பதவியில் கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். வேலையில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். கிராம்ப் பெயின், அந்த சுளுக்கு பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட கட் ஹெல்த்து, யூரினரி இன்ஃபெக்ஷனு, வயிறில் டிசென்ட்ரி ப்ராப்ளம், அடிக்கடி கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு செப்டம்பர் வரைக்கும் மூத்த சகோதரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேங்க்யூ பாலாஜி சார். துலாம்க்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும், எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாசிட்டிவாக பார்க்கலாம். ஆனால் ஹெல்த்தில் டெஃபினட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நன்றி. வித்யா மேம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரம்பிக்கும் போது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. ஏன்னா ராசிநாதனே போய் 3ஆம் இடத்துல உட்கார்றது அப்படின்றது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணுறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம் வரும், கான்ஃபிடென்ட் வரும். முடிச்சே ஆகணும், நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற மாதிரியான ஒரு வெறியில் இருக்கும். நான் என்ன ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டலோனா நிற்க போகிறாங்க துளாராசிக்காரர்கள். அதே மாதிரி சனி கொஞ்சம் வக்ரமாகி ஒரு மாதிரி ஒரு 3-4 மாதமாக ரொம்ப படுத்தியிருப்பார். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அக்டோபர்லேருந்தே போன வருஷம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படின்றது உங்களுடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் கூடி வருது. ஸோ துளாராசிக்காரர்கள் முதல் ஒரு 5 மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் வேலையில் கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நகை வாங்குறதுக்கான யோகம் அப்படின்றது இருக்குது. பெண்களான துளாராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு தான் நீங்கள் இந்த வருஷத்தை முடிப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. தேங்க்யூ வித்யா மேம். காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லியிருக்கீங்க. அது நிறைய பேர் ஆக்சுவலாக இப்போலாம் ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது இல்லையா? இன்ஜினியரிங் விட்டுட்டு இப்போலாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் அது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு முக்கியமாக நல்லதாக அமைய போகுது. 5 மாதம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கடகடன் ஓடிடலான்னு நினைக்கிறேன். வருஷம் ஆரம்பத்திலேருந்து உழைச்சிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ரேவதி மேம். துளாராசி 2026 இந்த ஆண்டு பிறக்கிறது அவங்களுடைய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். முதல் விஷயமா இது வரைக்கும் நான் சம்பாதிச்சு நான் ஒரு 10 ரூபா கூட எடுத்து வைக்கலைங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய தனப்பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறது வருமானத்தை கையை தொட்டு எடுக்க போகிறாங்க. அதில் முதல் மகிழ்ச்சி. 2வது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த ஆண்டு பிறக்கும் போதே ராசிநாதன் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் அஸ்தங்கன்ற ஒரு பதவியில் உட்கார்ந்துருக்கறனால எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு எச்சரிக்கைத்தனத்தோட வேலையை தொடங்குறது சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல ராகு. கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த பனிக்குடம் சார்ந்த நீர் குறையிறது, குழந்தையோட வளர்ச்சி தெரியாமல் இருக்கிறது, இந்த சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அதுக்கேற்ற உணவு, அதுக்கேற்ற எக்ஸசைஸ், அதுக்கேற்ற மருத்துவரை
பார்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே போல் நிறைய பேருக்கு வந்து இன்ட்யூஷன் பவர், இந்த நான் ஆன்மீக துறையில் இருக்கேன், நான் வந்து ஒரு தேவதையை வழிபாடு செஞ்சிட்ருக்கேன், குலதெய்வத்தை எடுத்து கும்பிட்டுட்ருக்கேன், குலதெய்வம் வாய்க்கட்டி இருக்குது, அதெல்லாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்றதும் குரு தசம கேந்திரத்தில் உட்கார்றதும் இவங்களுக்கு 2 கையில் 2 பலம் வாய்ந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குலதெய்வத்தோடைய பரிபூரண அருளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எங்கே டிஸ்டர்பன்ஸு? உத்தியோகத்தில் தான் டிஸ்டர்பன்ஸு. சக ஊழியர்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், அவங்க முன்னுக்கு போயிடுவாங்க. இவங்க இதே இடத்துல உட்காந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தில் ஒரு தெளிவை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா குரு பார்வை மூலயமா ஜூனுக்கு மேலே நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற புத்தி வரப்போகுது துளாராசி நேயர்களுக்கு. தேங்க்யூ ரேவதி மேம். நீங்களும் ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல பணவரவு எல்லாம் இருக்க போது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும், அடுத்தவங்களுக்கு தேவையில்லாமல் ரொம்ப எதுவும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ராமகிருஷ்ணன் சார், துலாம் ராசி. துலா ராசியினுடைய இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. ஸோ 6ஆம் இடத்துல சனி பகவான் இவாளுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 100% எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த வருஷம் அவங்க கடனை அடைச்சிருவாங்க. அதே மாதிரி குருவினுடைய பொசிஷன் எடுத்துட்டோம்னா ராசி 2, 3, 4, 5, 6, 7ன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழகாக அவருடைய பார்வை உங்களுடைய அந்த எல்லா ஸ்தானத்திலுமே படுறது. அப்படிங்கும்போது ஒரு பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். துலா ராசியோ அல்லது துலா லக்னமோ இதில் பிறந்தவாளுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. பெற்றோர்கள் விஷயத்தில், வீட்டில் இருக்கிற பெரியவங்க விஷயத்தில், கூட பிறந்தவங்க விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்துலலாம் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வரவுக்கு குறைவில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். நன்றி நன்றி ராமகிருஷ்ணன் சார். எப்பவுமே நம்ம குடும்பத்தாரை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். பணம் வந்ததுன்னா அதோட சந்தோஷம் இரட்டிப்பு சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. நன்றி சார். ஷெல்வி அவர்களே. துளாராசிக்காரர்கள் சனியை உச்சம் பெறக்கூடிய ராசி. அப்போ எக்ஸசைஸு லைஃப் லாங்காக செய்யணும். சனி 6ஆம் இடத்துல 2027 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கார், சப்போர்ட்டாக இருக்கார். அப்புறமா வேறு என்ன வேணும்? 9 கிரகமும் நல்லா இருக்கணும்னா பைத்தியம் தான் பிடிக்கும். ஸோ ஒரு கிரகம் நல்லா இருக்கிறச்சவே பிரமாதமாக வேலை செய்யணும், யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. எங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறதே விட்டுறணும் துளாராசிக்காரங்க. 2027 வரைக்கும் நான் நல்லா தான் இருப்பேன், ஜோசியர் வேணுமுன்னா டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போனோம். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம். நிறைய பொருள் வாங்குகிறது ரிஷபத்துக்கு ஈக்குவலாக துலாம் தான் வரும், அனுகூலமாக இருக்கும். எப்படி சிம்மம் வந்து நகை வாங்கின மாதிரி துலாம் வைரமாக வாங்குமா, அந்த அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம். புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கிறது. பிள்ளைகள் விஷயத்தில் தான் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். 5ல் ராகு இருந்தால் வரும். சும்மா போயிட்டு பசங்களோடு சேர்ந்துக்கின்னு அவங்களுக்கு அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு போட்டு ரொம்ப நோண்டாமல் இருந்தீங்கன்னா பசங்க ஹாப்பியாக இருப்பாங்க, உங்களை தொந்தரவு இல்லாமல் இருக்கும். போயிட்டு அபிராமி அந்த இதில் 40வது பாட்டுன்னு இருக்கும், 59வது பாட்டுன்னு இருக்கும், 75வது பாட்டுன்னு இருக்கும். துளாராசியை சேர்ந்த ஆம்பளையாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் படிக்கணும். 40 வந்து பூர்வ புண்ணிய சாணம், 59 வந்து குழந்தைங்க நல்லா வரும், 75 வந்து வலிமை மிக்க விதியை வெல்லும். இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கிற பரிகாரம். வாராகி வழிபாடு விசேஷமான பரிகாரமாக காணப்படுகிறது. ஸ்கின் அலர்ஜி டெஃபினட்டாக உண்டு. ஜாயின்ட் பெயின்ஸுக்கு இல்லைன்னா துளாராசியே ஆகாது. துளாராசின்னா ஷோல்டர் ஃப்ரோஷன் ஷோல்டரு, முதுகு தண்டுவடம், கால், சியாட்டிக்கு, ஜாயின்ட் பெயின்ஸ். இந்த வாட்டி ஸ்கின் அலர்ஜியும் சேர்ந்துடும். சுவாதி நட்சத்திரம் இருக்கிறனால கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு பண்ணலன்னா டிப்ரெஷன் போகும். ஸோ துளாராசி 2027 வரைக்கும் ஜோசியத்தெல்லாம் பார்க்காம நீங்களே எல்லாருக்கும் பெரிய ஜோசியராக இருந்து முன்னேறதுக்கு பார்த்துக்கு. செல்வி சார், இதை விட என்ன வேணும்? துளாராசிக்காரங்களுக்கு இவ்வளோ பெரிய தைரியம் கொடுத்துருக்கீங்க, மிக மிக நன்றி. ஸோ துளாராசி பொறுத்த வரைக்கும் 80-90s கிட்ஸில் நம்பிக்கை கொடுத்து அவங்க ஒரு சூப்பர் ஸ்டாராக இந்த வருஷம் இருப்பாங்க, ஜோசியம் கூட பார்க்க வேணான்ற அளவுக்கு சொல்லி சுபகாரியங்கள் நடக்கும், வைரம் வாங்குவாங்க, பணம் சேரும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் துளாராசி நேயர்கள். ரொம்ப நன்றி. அடுத்த ராசிக்கு போகலாம். 2026ஆம் ஆண்டு விருட்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பாலாஜி சார்? விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் மேடம், ராசிக்கு
4ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு வரார். ஸோ மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடான பலன்கள் வரும். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா பூர்வீக சொத்துல ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகிடும். விரும்பிய ஒன்று கிடைக்கும். இந்த வருஷம் ஏதாவது ஒரு வேலை மாறலான்னு இருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு தாட்டில் இருக்காங்கன்னா அதெல்லாம் நடக்கும். ஸோ ஒரு பிராண்ட் ஆகுவாங்க, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் எதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக 2வது மேரேஜுக்கு வெயிட் பண்ணிருந்தாங்களா, அவங்களுக்குலாம் 2வது மேரேஜ் உடனே நடக்கும். ஸோ வீடு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை மூலமாக ஆதரவுகள் கிடைக்கும். படிப்பில் கவனம் வந்து அதிகரிக்கும். ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. விருச்சிக ராசி குழந்தைகளுக்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க குழந்தைக்கு மருத்துவ செலவு பண்ணுவாங்க, பேரண்ட்ஸுக்கு செலவு பண்ணுவாங்க, பார்ட்னருக்கு செலவு பண்ணுவாங்க, செலவாக வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ வண்டி அடிக்கடி பழுது ஏற்படும், இன்ஜின் செலவு ஏற்படும். ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க லேப்டாப் ரிப்பேர் ஆகும். எது வந்து அவங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்கின்ற ஒரு உபகரணமோ அது ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ரெகக்னைசேஷன் இந்த வருஷம் கிடைக்காது. என்னப்பா நீ செஞ்ச அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையாக. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். ஸோ அதிகமான ஞாபக மறதி உங்களுக்கு வரும். ஸோ வந்து ஒரு பொருளை எங்கேயா வச்சுட்டு அந்த பொருளை மறந்துடுவாங்க, கீ வச்சுட்டு வந்துடுவாங்க, வண்டியவே வாசலில் வச்சுட்டு மறந்துடுவாங்க. ஐயோ வண்டி காலைல போய் பார்ப்பாங்க, நல்ல நேரம் அதுமா தொலையாமல் இருக்கும். ஸோ இது போன்ற தொந்தரவுகள் வரும். பயணத்தின் போது உடைமைகளை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் யாராவது உதவி கேட்பாங்க, இவங்களால செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அதன் மூலமாக வருத்தம் ஏற்படும். ஸோ இது போன்ற ப்ராப்ளங்கள்லாம் விருச்சிக ராசி வருது. ஸோ கமிட்மெண்ட் கொடுக்காம இருந்தாங்கன்னா விருச்சிக ராசி ஓரளவு ஓகே. ஸோ இந்த வருஷம் விருச்சிக ராசி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். மறதியில் பயங்கர பிரச்சனையில் மாட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக நீங்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா ட்ராவல் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சரி பார்ப்போம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். தேங்க்ஸ் பாலாஜி சார். வித்யா கார்த்திக் மேம். விருச்சிகராசிக்காரங்களுக்கு பாலாஜி சொன்னதெல்லாம் முதல்ல ஒரு 5 மாதம் நடக்கும். அதுக்கப்புறம் விஸ்வரூப வெற்றி தான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு 12-13 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிகராசிக்காரங்க எந்திரிச்சு தலை நிமிர்ந்து நடக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதை தொட்டாலுமே எனக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இனிமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி 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 அப்படி தான் கேட்க போகுது. ஒரு விஷயத்துல வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே பிள்ளைகளால் நீங்கள் அடைஞ்ச மன வழியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேது, என் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேது, ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு சொல்லி பிள்ளைகள் குறித்து நீங்கள் பட்ட எல்லா கவலையும் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே உங்களுக்கு சரியாக போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் பேச்சை தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கன்ஃபார்ம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் கொடுக்குற வாக்குலையும் நடந்துக்கிற விஷயத்துலையும் கவனம். கொஞ்சம் ஈகோ எட்டி பார்க்காம பார்த்துக்கங்க, அதுவே போதும். மற்றபடி எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தேங்க்யூ வித்யா மேம். சொத்து வாங்குறத விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? ஸோ அதோட சொத்து வாங்குறோன்னா பணம் என்னாலும் எல்லாம் வந்துடும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ரேவதி மேம். விருச்சிக ராசி 2026 பிறப்பு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் இடமா இருக்கட்டும், இல்லை குடும்பத்திலேயே இருக்கட்டும், தனித்து விடப்பட்டவர்கள் போல வாழ்ந்திருப்பாங்க. தனிமையை அதிகமாக சுவாசித்து அதில் வெறுப்போட உச்சகட்டத்தில் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் இந்த குருவுடைய பார்வையும் சரி, 5ல் இருக்கக்கூடிய சனியுடைய, அதாவது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் வந்து யோகாதிபதி 6ல் உட்காந்துருக்காரு குரு பார்வையில். நல்ல ஒரு தெளிவான யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதாவது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சீக்ரெட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதே போல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் எப்படி மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாரோட ஒத்துமையாகவும் குடும்பத்துலேயும் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரமும் கிடைக்க போகுது. ஆனால் வருஷம் பிறக்கும்போது ராசிநாதன் 2ஆம் இடத்துல அஸ்தங்கத்தில் இருக்கார். ஸோ வருஷம் பிறந்து மார்ச் வரைக்கும் பேச்சை மூச்சு காற்று போல் பயன்படுத்தணும். அட்வைஸுக்கு கூட கொட்டாய் விடத்துக்கு கூட வாய் திறக்காமல் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே செய்ய போனாலும் உபத்திரத்தை சந்திக்கிறது இந்த மார்ச் வரைக்கும் விருச்சிக ராசி. அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணம் கைகூட போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறனால சுகஸ்தானத்தில் ராகு உட்கார்றது தேவையில்லாத பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொடுத்துரும். அதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்க இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள், இடைஞ்சல்கள், லேபர்ஸ் கிட்ட ஒரு இடைஞ்சல் ஏற்படுத்தி கொடுக்கறது, இல்லை இயந்திரங்கள் பழுதாகி பிரச்சனையை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. அங்கே கேது பகவான் இருக்கிறதுக்கு ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
தேங்க்யூ மேம். நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தோன்னா ஒரு பக்கம் நல்லா இருக்கா, அந்த ராசி நல்லா இருந்தாலும் கொஞ்சம் வாய் அடக்கி இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சீக்ரெட்டான ராசிக்காரங்கன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக அவங்க அதுக்கு மேலே ரொம்ப பேச மாட்டாங்கன்னு நம்புவோம். சரி, ராமகிருஷ்ணன் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பெரிய வலிமையான ஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு பிரமாணத்தில். அப்படி பார்க்கும்போது குருவுக்கு ரொம்ப ரொம்ப உசந்த ஸ்தானம் வந்து 9ஆம் இடம். விருச்சிக ராசிக்கு 12/12/2014 டைம் சரியாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து இப்போ தான் யோகமான பீரியட் வந்திருக்கு. கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வீட்டில் வந்து பந்தலை போட்டுற வேண்டியதான், கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். எந்த தோஷங்கள் இருந்தாலும் கல்யாணம் கன்ஃபார்ம்டு. குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பிறப்பு கன்ஃபார்ம்டு. அது மாதிரி ஏதோ எப்போ நம்ம வேண்டின்னு இருப்போம், ஏதோ ஒரு தெய்வத்துக்கு நான் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். அதெல்லாம் இந்த வருஷத்தில் அவங்க வந்து நிறை செலுத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்னதாக ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறது, அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. கடன் இந்த வருஷம் கண்டிப்பாக அவள் அடைப்பா. ஒரு பெரிய ஒரு பெரிய பரிசு மாதிரி அவளுக்கு இந்த வருஷம் ஒரு கிஃப்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். தேங்க்யூ ராமகிருஷ்ணன் சார். கடன் அடைச்சிட்டாலே சந்தோஷம்தான். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி சில ராசிகளுக்கு பணம் வர மாதிரி, அதோட சந்தோஷம் இல்லை. ரொம்ப முக்கியமாக வந்து அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது நிஜமாக விருச்சிக ராசி ஞாபகம் எல்லாரும் பார்க்குற எல்லாரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நன்றி. ஷெல்வி சார். விருச்சகம் சந்திரன் நீச்சமான ராசி. ஸோ எப்போ பிரச்சனையில் நீங்களே மாட்டுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க, இல்லைன்னா ஒரேடியாக டவுன் ஆகிடுவீங்க. ஒன்று ரூமுக்குள்ளே கதவை பூட்டிப்பீங்க, இல்லைன்னா அக்கம் பக்கம் எல்லாம் கதவை திறந்து பண்ணுற மாதிரி சேஷ்டை பண்ணுவீங்க. ஸோ இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த சமயம் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்கிறதுக்கு ஏப்ரல்லேருந்து வரும். ஆனால் பெரியவர்களுடைய ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்தே தீரணும். குலதெய்வத்தை போகக்கூடிய ராசியில் இந்த வருஷத்தில் முக்கியமான ராசி முதல் ராசி விருச்சிக ராசி. அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிக்கக்கூடிய ராசியில் விருச்சிகம் வரும். அதே சமயம் திங்கட்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாக, அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கிடைக்கக்கூடிய பரிகாரமாக காணப்படும். எல்லா விதமான சுபகாரியமும், வீடாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், புது வண்டி வாங்குறதா இருக்கட்டும், அத்தனை சுபகாரியமும் டக்குன்னு நடக்கக்கூடிய ராசியில் யார் வரும்னா விருச்சிக ராசி வரும். முருகரை பிடித்து கொள்வதும் சுப்பிரமணிய புஜங்கத்தை பிடித்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. எதிரிகளுடைய தேகாரைக்கு எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய ராசியில் யார் வரும்னா விருச்சிகம் வரும். எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. யாரையாவது நம்பி சின்ன வயசு பசங்க வண்டியில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக தகராறு பண்ணுறது, யாரையாவது பகைச்சிக்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா பெரிய சிக்கலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் என்பது கண்டிப்பாக காணப்படுகிறது. வயிறு காணப்படுகிறது, கால் காணப்படுகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு திடீரென்று அதிகரிக்கக்கூடிய ராசிகளில் விருச்சகம் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் எல்லா விதத்திலும் நல்ல விஷயம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். படிப்படியாக பெரிய லெவலுக்கு அப்கிரேடாக போகக்கூடிய அமைப்பு காட்டுவதும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் மிக மிக முக்கியமான ராசி விருச்சிகம். தேங்க்யூ ஷெல்வி சார். ரொம்ப முக்கியமாக விருச்சிக ராசி பற்றி ரொம்ப அழகாகவே முடிச்சு கொடுத்துருக்காரு ஷெல்வி சார். எல்லாருமே நீங்கள் சொன்னதை பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் அவங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், பேரண்ட்ஸை பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாலாஜி. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிக்சடான பலன்கள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் மே மாதம் வரை குரு பகவானும், பிறகு 8க்கு போகிறார். ஸோ 9ஆம் இடத்துல கேது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிக்சடான பலன்கள் வரும். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், ஹெல்மெட் போட்டுன்னு போகணும். அதே போல் வீட்டில் ஏதாவது உடைமைகள், பொருள், துணிமணிகள், நகையெல்லாம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இவங்களே பயணத்தில் போகிறப்ப பஸ்ஸில் எங்கேயா விட்டு வந்துடுவாங்க, ட்ரெயினில் போகிறப்ப விட்டுருவாங்க. இதெல்லாம் இருக்குது. சொத்து விற்பனையாகும், அது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப வருஷமாக விற்க முடியாத சொத்தெல்லாம் விற்பனையாகும். ஆசைப்பட்டு வாங்கிய சொத்து கூட விற்றுட்டு இன்னொரு இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ சொத்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாடு வேலை வாய்ப்பு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஆனால் அது வந்து எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ மூலிமா போகணும். இந்த பணம் கொடுத்து போகிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் பணம் கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு அரசியல்வாதிங்க சொல்கிறாங்கலாம். பணம் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வராது, வேலையும் கிடைக்காது, ஏமாற்றப்படுவீர்கள். ஸோ அமௌண்ட்டு கொடுத்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் கௌரவம், அந்தஸ்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யார்ட்டையா கடன் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லும் போது பையில பணம் இருக்கும், நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு செலவு வந்துடும், செலவு பண்ணுறீங்க. அவங்க வந்து கேட்கும்போது இருக்காது, ஏப்பா நீ தானப்பா சொன்ன அப்படின்ற மாதிரி வரும். ஸோ கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் இந்த ஒரு வருஷம்.
பாசிட்டிவ்னு பார்க்கும்போது நிலம் எதாக இருந்ததுன்னா அதில் கடன் வாங்கி வீடு கட்டலாம், அல்லது கடன் வாங்கி நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக நிலம் வாங்கணும். ஸோ வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இருக்காது, ஆனால் வந்து டெக்னிக்கலாக நிறைய ஸ்கில்லாம் கற்றுக்குவீங்க. ஸோ பிரபலத்தன்மை அடைவீங்க. ஃபீல்டில் வேலைக்கு போகிறவங்க பிரபலத்தன்மை வரும். ஸோ உங்களோட எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை விளையாடுறதுனால எதிரிகள் கண்ட்ரோல் ஆவாங்க. உஷாராக இருந்தால் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ பாலாஜி சார். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் கேஷ் ஃப்ளோ இல்லை மற்றவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி. குறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா நோட் பண்ணியிருப்பாங்க தனுசு ராசி. நன்றி. வித்யா மேம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ராசிநாதன் போய் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே 8ஆம் இடத்துல உட்கார போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்குமானா மேபி உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அது நல்லா இருக்கும். நம்ம கோச்சாரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல போய் சனி அமர்றதுனால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி லேசினஸ் வரும். கொஞ்சம் வெயிட் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் வேலை, உங்களுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் வச்சிருந்த கார், ஏதாவது ஒரு காரோ பைக்கோ ஏதோ ஒரு பழுது வந்து அதை கொடுத்து புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை போட்டு புதுசாக இனிமேல் அதெல்லாம் வாங்கக்கூடாதுப்பா, ஃபஸ்ட் ஹேண்ட் தான் வாங்கணுன்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நிறையா பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி தாட் வரும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது அவ்வளோ சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கேட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ எல்லாவற்றிலும் இந்த 2026 வருடம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் முக்கியமாக நீங்கள் சொன்னதில் தெரிஞ்சது. அதே மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ வித்யா மேம். ரேவதி மேம். தனுசு ராசி 2026 இந்த ஆண்டுடைய பிறப்பு ராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு தன்னுடைய ராசியை குரு பகவானே பார்க்குறாரு. பரிவர்த்தனையில தன்னோட ராசிக்கே வராரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கக்கூடிய ஆண்டா இதை அமைச்சு தரப்போகுது. தனக்காரகன் சொத்து பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. தாய் வழி சொத்துக்களா இருக்கட்டும், பணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல 2ஆம் அதிபதி 4ல் உட்கார்ந்து 6ஆம் இடத்தை பார்க்குற தொழில் உத்தியோகஸ்தானத்துல தனக்குன்னு ஒரு மரியாதை, தனக்குன்னு ஒரு பதவியோ அல்லது வருமானத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது. அதே நேரத்துல 3ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறது எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கைத்தனத்தோட செல்றது சிறப்பா இருக்கும். அந்த தகவல் வந்தது கரெக்டா, ஏன்னா மீடியா தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும், ஒரு பப்ளிக்ல பேசுற விஷயங்களா இருக்கட்டும், கொஞ்சம் யோசிச்சு கவனிச்சு பேசுறது சிறப்பா இருக்கும். அதுவும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ண தெரியாமல் ஃபோட்டோஸ்லையோ இல்லை தேவையில்லாத ஒரு பிளாக்மெயிலோ இல்லை ஒரு மார்க்கோ இல்லை அவங்களோட பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள், வதந்திகள் வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி உறவுகளோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழிலில் நிதானமான ஒரு அமைப்பை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆன்லைன் சோஷியல் என்கேஜ்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாசிட்டிவாக நல்ல பணம் வரும் அப்படின்னு சொன்னது நிச்சயமாக சந்தோஷமான ஒரு விஷயம் தான். தேங்க்யூ மேம். ராமகிருஷ்ணன் சார். 2 விஷயம் தனுசு ராசிக்கு நம்ம இண்டிகேட் பண்ணணும். முதலாவது விஷயம், பிரமாணப்படி 3, 7, 11ல் சர்ப்ப கிரகங்கள் இருந்ததுன்னா அவள் வந்து எந்த ஒரு சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ நம்ம தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவினுடைய தன்மை, எந்த தடங்கல்கள் வந்தாலும் அவள் வந்து கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட முடியும். அடுத்தது 8ஆம் இடத்துல போகக்கூடிய ராசிநாதன் குரு. நம்ம குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தானபலம் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எங்கே பார்க்குறாரோ திருப்பலம் தான் ரொம்ப பெருசாக நமக்கு பிரமாணம் சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது குரு பகவான் 7ல் இருந்தாலும் சரி, 8க்கு போனாலும் சரி, அதிசாரமாகி 9ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் தனுசு ராசிக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான ஆண்டுன்னு நம்ம சொல்லலாம். கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லா விதத்துலையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தேங்க்யூ சார். தடைகள் எல்லாம் நீங்கிடும்னு சொல்லியிருக்கீங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். சுபகாரியங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறோம். ஷெல்வி சார். தனுசு ராசிக்காரங்கள், குரு தான் உங்களுக்கு அதிபதி என்பதனால அஷ்டமத்தில் குரு என்று புலம்பாமல் குரு நிற்கிற இடத்த தான் பால் பண்ணும். ஆனால் பார்வைக்கு தான் பலம். அதிகமாக சுபவிரயத்தை அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா தனுசு. 2026ஆம் ஆண்டு எக்ஸசைஸ் தான். 4ல் சனி வந்தாவே என்ன பண்ணணும்,
ஓடணும், குதிக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும். ஃபிட்னஸ் வச்சுட்டா போதும். வேர்வை வரணுமா. தாயார் தந்தையாருடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எஸ்பெஷலி தாயாருடைய வீட்டு சைடு உறவுகளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். உங்கள் ரத்தத்தை கரெக்டாக செக் பண்ணிக்கணும், ஹார்மோன்ஸ் செக் பண்ணிக்கணும், தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். லோ பிபிலாம் டக்குன்னு வந்துடும். வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்களே ஏதாவது டயட்டிஷியன் பேச்சை கேட்காமலாம் பண்ணிங்கன்னா பெட்டில் மயக்கம் போட்டு உட்காந்துருப்பீங்க. ஐயோ அம்மான்னு அப்புறமா மற்றவங்க பதற வைக்கும். இதுதான் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளி வட்டாரத்தில் காப்பாற்றலாம். தொழில் அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிகள் அதிகமாக இருக்கிறது யாருன்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு திருமண தடையை போக்குமா. ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாளாக திருமணத்தில் பாதிப்பு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பு போகும். புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். தத்து புத்திரர்கள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். நிறைய டிராவல், பாஸ்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ராசியில் யார் வரும்னா தனுசு வரும். சிவனை பிடிச்சிக்கணும். இந்திராட்சி கவசம், இந்திராட்சி சோத்திரத்தை கேட்பது நல்லது தரும். ஏக வில்வத்தை கொடுத்தாலே சிவார்ப்பணம் என்று சொல்வார்கள். எனவே இதெல்லாம் தனுசுக்கு நல்லது. அற்புதமாக பண்ணிக்கோங்க. தேக ஆரோக்கியத்தில் லோ பிபியாக இருந்தாலும் ஐபிபியாக இருந்தாலும் பார்த்துக்கலன்னா மாட்டிப்பீங்க. தேங்க்யூ செல்வி சார். தத்துப்புத்திரர்கள் அப்படிங்கிற எவ்வளோ ஒரு பெரிய இன்க்ளூசிவான ஒரு விஷயத்தை யதார்த்தமாக சொல்லியிருக்கார் சார் அப்படின்றது தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் நீங்கள் சொன்னது சுறுசுறுப்பாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல வருமானம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ராசியான மகர ராசிக்கு பார்த்துடலாம். மகர ராசி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு வந்த பிறகு ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான். ராசி அதிபதியே 3ஆம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. அதே போல் லக்கணத்திற்கு ராசிக்கு 8ல் கேது இருக்காங்க. ஸோ மே மாதத்திற்கு பிறகு மகர ராசிக்கார கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடும். மறுமணத்திற்கும் ஏதாவது கல்யாணம் ஆகிட்டே ஏற்கனவே ப்ராப்ளமில் இருந்தால் கூட அவங்களுக்கும் ரீமேரேஜ் ஆகிடும், மறுமணம் நடக்கும். புதிய ஃபீல்டில் ஏதாவது ஒரு சாதிப்பாங்க. இருக்கின்ற துறையிலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச துறை ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அது வந்து டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ வெளிநாடு வேலை செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிஆர் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவிக்குள்ளே மீண்டும் ஒன்று சேர்ந்து அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தினக்கூலி செல்பவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். டெஃபினெட்லி ஒரு 2026 ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும். ஸோ விரையம் மட்டும்தான் அதிகமான செலவுகள் வரும். யாராவது 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாமல் போவோம். திட்டத்தை வெளியில் சொல்லக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திட்டத்தை பிளானை வெளியில் சொன்னீங்கன்னா அது நடக்காமல் போயிடும். கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்தவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் கேட்டு நடக்கிற மாதிரி நிலையெல்லாம் வரும். பெரிய பெரிய அறிவாளிகள் கூட 8ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. அந்த சின்ன தப்பை கண்டுபிடிச்ச சாதாரண ஆளுங்களாம் என்னங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு பெரிய அறிவாளியாக காட்டிக்குவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொருள் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் நெருக்கடி ஏற்படும். வேலை இல்லை, அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் அந்த வேலையில் அதிகமான ப்ரெஷர் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நம்ம வேலை என்ன அதை மட்டும் பார்த்துக்கணும். அக்கம் பக்கத்தை விசாரிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ த மகர ராசி ஒண்டர்ஃபுல் இயர் 2026. தேங்க்யூ பாலாஜி சார். மகர ராசிக்கு ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நம்மக்கிட்ட குறை கண்டுபிடிச்சி அடுத்தவங்க பேர் வாங்கிட்டு போயிருவாங்கன்றதையும் ஹிண்ட் கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வித்யா கார்த்திக் மேம், நீங்கள் சொல்லுங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வருஷம் ஒரு மகத்தான வருஷம்னே சொல்லலாம். இது வரைக்கும் எதெல்லாம் பண்ண முடியலன்னு தவிச்சிங்களோ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆளுமை உங்களுக்கு வரப்போகுது. இது வரைக்கும் மற்றவங்களையே நம்பிட்டே உட்காந்துருந்த மகர ராசிக்காரங்க இனிமேல் நம்ம தான் நமக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஞானத்தையும் ஒரு பாடத்தையும் கற்றுருப்பீங்க. அதை இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் பணத்தில் பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை, எனக்குன்னு ஒன்றுமே இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உடைமைகள் சேரப்போது. இந்தான்னு உங்களுடைய ராசிநாதனை கொடுக்க போகிறார். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் உட்காரும்போது அதெல்லாம் கிடைக்குமாமா. நிறைய டிராவல் பண்ணுவீங்க, அதன் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். தொழில் முனைவோராக மாறீங்க. கம்யூனிகேஷன் தான் 3ஆம் இடம். ஸோ நிறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க இந்த தடவை. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான தாட் ப்ராசஸை ராகு கொடுத்துருவார். அதனால கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாராவது 1 கொடுத்தா 2 கொடுப்பேன், 2 கொடுத்தா 10 கொடுப்பேன்னு சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வருவாங்க. மிகுந்த கவனமாக இருக்கணும். ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா இந்த தடவை பொருளாதாரத்தில் தப்பிச்சுப்பீங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியான
வளர்ச்சி இந்த தடவை மகர ராசிக்காரர்கள் காத்திருக்கு. இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில பார்க்காத வளர்ச்சி இந்த வருஷம் பார்ப்பீங்க. உங்களுக்கான பெயர் புகழோட இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவு பெறும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. நெகட்டிவ்னு பார்த்தா வயிறு மட்டும் பார்த்துக்கணும். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனால கழிவுகள் போற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடி வயிறுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அப்படிதான் பிரச்சனை இருந்தா உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருங்க. மற்றபடி சூப்பரா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. தேங்க்யூ வித்யா மேம். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்கீங்க மகர ராசிக்கு. கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கணும். டபுள் பண்ணித்தரேன், ட்ரிபிள் பண்ணித்தரேன் யாராவது கூப்பிட்டா ஏமாந்துடக்கூடாது. எஸ்பெஷலி ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அதை கவனத்தை அவங்க எடுத்துக்கணும். ரேவதி மேம். மகர ராசி 2026, அதாவது இந்த ஆண்டு பிறக்கும் போது வந்து ஜாதகருக்கு இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் கிடைக்கக்கூடிய வெற்றியை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2லையும் 8லையும் இருக்கக்கூடிய சர்பத்துக்கு ஒரு சாந்தி பரிகாரம் செஞ்சுக்கிறது மிக உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இளைய சகோதரம் சகோதரி வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் இந்த வருஷத்துடைய ஜூனுக்கு மேலே அவங்களோட ஒத்துழைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவுடைய பார்வை, குரு வந்து 7ஆம் இடத்துல உட்கார போகிற திருமண யோகம் இதெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே நேரத்தில் இந்த மகர ராசிக்கு உபஜய ஸ்தானங்களான 3, 11 2 இடத்த குரு பார்க்க போகிறார். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் நான் வந்து அதாவது 2025லேருந்து பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 7.5 நாட்டு சனி, இப்போ ராகு கேது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிற ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டா இது அமைச்சு தரப்போகுது. அதே போல் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவ்வளோ நாளாக அவங்களோட தொழில் முறையில் சில இடைஞ்சல்கள் இருந்திருந்தாலும் இந்த வாட்டி புது தொழில் நான் தொடங்க போகிறேன். அது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஏன்னா வருமான தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கனால அதிகமாக பிரம்மாண்டமாக திறக்காம சின்ன விஷயமா ஒரு விஷயத்தை திறக்கும் போது நல்ல ஒரு லாபத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை பெரிதுபடுத்துறதை பற்றி யோசிக்கலாம். அதே போல் 8ல் கேது கண்டிப்பாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், பைல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், முதுகு தண்டில் அந்த அடி எலும்பு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த விஷயங்கள், உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாத அளவுக்கு வலி, வேதனை, நரம்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு முதல்ல பிரசக்தியாக கிடைக்கக்கூடியது மகர ராசிக்கு. நான் ரொம்ப நன்றி ரேவதி மேம். மகர ராசிக்கு குலதெய்வத்தை ஞாபகப்படுத்தினதுக்கு மிக்க மிக்க நன்றி. உடல்நலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் செலுத்த வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி லாபம் சில ஒரு இடத்துல வரும். ஸோ ஓட ஓட உழைக்கும் பொழுது உடல் கொஞ்சம் தேய்மானமும் இருக்க தான் செய்யும். ரெண்டும் ரொம்ப அழகாக சிங்க்ரனைஸ்டாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ரேவதி மேம். ராமகிருஷ்ணன் சார். 12/12/2017லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 வருஷம் அவளுக்கு வந்து டைமே சரியாக இல்லை. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரை இந்த 9 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான அறுவடை மகர ராசி இந்த வருஷம் எடுக்க போகிறாங்க. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நான் குடும்பத்தை விட்டு வெளியூர் போகணும், நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத பெரும் பணம் மகராசிக்காரங்க இந்த வருஷம் ஈட்டுவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாருமே ரொம்ப சிங்க்ரனைஸ்டாக சொன்னது இந்த ராசின்னு நினைக்கிறேன். நான் உடல்நல குறைவு இருந்தாலும் நல்ல பணம் வரும், லாபகரமான வருடமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஷெல்வி அவர்கள். மகரம், சனி தான் அவங்க ரூலர். சனி ரூலர்னாவே எக்ஸைஸ் தான். 2ல் ராகு, 8ல் கேது. கோளர் பதிகத்தை பிடிச்சின்னு சரணாகதி ஆயிடும். வேயிறு தோழி காதலி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பல்லில் ஒரு தொந்தரவு, பல்லால் பெரிய பாதிப்பு நரம்புக்கு வர்றது. முதுகு தண்டோடலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ நரம்புனாவே எல்லா நரம்புக்கும் உண்டான அமைப்பு. பிபி தான் கரெக்டாக பார்த்துக்கணும். விநாயகருடைய காரிய சித்தி மாலை ஜெயத்தை ஏற்படுத்தும். மகரத்துக்கு எல்லாமே நிறைய பாசிட்டிவ் இருக்குது. தைரியம் இருக்கிறது, பணம் வர்றது, 3ல் சனி 2027 வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லது பண்ண போகுது மகரத்துக்கு. வண்டி வாங்கிறது, அதை வாங்கிறது எல்லாம். அப்போ மகரத்துக்கு என்ன நெகட்டிவ்? ஏன்னா பாசிட்டிவே கேட்டுன்னு இருந்தால் நெகட்டிவ் இருக்கும்ல. கணவன் மனைவி சண்டை அதிகமாகிட்டு கோர்ட்டு வாசலில் ஏற போடுற ராசியில் யாருன்னா மகரம். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்.
காதல் நிறைய பிரச்சனை ஆயிட்டு காதலில் நிறைய பேர் உள்ளே பூந்து கும்மி அடிக்கக்கூடிய ராசி எது வரும்னா மகரம். காதல் அமைப்பில், கல்யாண அமைப்பில், குடும்ப அமைப்பில் மகர ராசியை சேர்ந்த கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாத வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா குடும்பம் கெடும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. மகர ராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. சனி 3ல் எல்லாரும் சொல்வார்கள். சனியை மட்டும் வைத்து ஜோதிடம் பார்க்க முடியாது. உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் உண்டான குரு 7ல் உச்சம் பெறப் போகிறார். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், குடும்பத்திலும் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ செல்வி சார். ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க. எல்லாமே செழிப்பாக இருந்தாலும் இந்த வருஷம் ஃபேமிலின்னு வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஃபேமிலி ஆக போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருக்கிறவங்களாலும் சரி, வாக்கு அடக்கம் தேவை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுன்றதை சூப்பராக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். 11வது ராசியான கும்பராசி போயிடலாமா? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். பட் ஆனால் ராசியிலேயே வந்து ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும் பொழுது வேலை மாற்றம் நிச்சயமாக உறுதி. 30% இன்க்ரிமெண்ட்டில் இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளத்தோட 30% ஹைக்கில் போவாங்க. ஏதாவது வழக்குகள், வம்பு வழக்குகள், கோர்ட் பிரச்சனைகள்லாம் இருந்தால் சால்வ் ஆகும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். டிசிக்னேஷனும் ஒரு நல்ல டிசிக்னேஷன் கிடைக்கும். ஒரு சொசைட்டியில் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். பரவாயில்ல, ஒரு நல்லா பண்ணுறார் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும். வேலையில் நிரந்தரத்தன்மை ஏற்படும். உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். வீட்டுக்கு இப்போ கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க, வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு உபரி வருமானம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த 2026 கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போவாங்க. அதிகமான உடல் உழைப்பு தேவைப்படும். ஸோ வெயிட்டே கொஞ்சம் குறைவாங்க. நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ராசியிலே ராகு இருக்கிறதுனால ஸ்கேமில் மாட்டுவாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் பண்ணலாம், அவங்களுக்கு இதை நடந்துச்சு, இது நடந்துச்சு, பிட்காயின் வாங்குங்க, அது வாங்க, இது வாங்கன்னு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பண மோசடி ஏற்படும். பார்ட்னர்ஸ்லேயே வந்து ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க அங்கே பாருங்கள் பக்கத்து வீட்டு அக்கா அதில் பணம் போட்டாங்க, அன்னை தெரசால பணம் போட்டாங்க, பணம் வச்சுப்பாங்க. இவங்களும் போடுவாங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நினைத்தது நடக்கவில்லையேன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட்லாம் ஏற்படும். சுகம், நிம்மதி, தூக்கம்லாம் குறைவாக இருக்கும். ஸோ மனதளவில் வீக் ஆடுவாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பட் இதெல்லாம் மீறி பேர் பண்ணிக்கிட்டே தாண்டிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கடன் யாருக்கும் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா அதை திருப்பி அடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உஷாராக இருங்க. நன்றி. இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. அந்த 30% ஒரு 50% சொன்னீங்கன்னா வேலையில் இருக்கவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 30% லிமிட் பண்ணிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. ஸோ மற்றபடி நீங்கள் சொன்ன வார்ன் பண்ணியிருக்க எல்லாமே குவிக் மணி, அது எதுக்குள்ளேயுமே போய் ஏமாந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது தெளிவாகவே நல்லா புரிஞ்சுது. ரொம்ப நன்றி. வித்யா மேம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே குதூகமெல்லாம் இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே இருந்துக்கங்க, அவ்வளோதான். ஏன்னா 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு கோட்டே இருக்குது. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது அப்படின்றது நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. வருமானத்தை பற்றி மட்டுமே இந்த வருஷம் ஃபுல்லாக யோசனையாக இருக்கும். எனக்கு எப்படி வருமானம் கொண்டு வருது, என் குடும்பத்துக்கு எப்படி வருமானம் கொண்டு வருன்ற மாதிரி வருமானத்தை பற்றிய யோசனை இருக்கும். சாப்பாட்டில் பார்த்து நிதானமாக சாப்பிட வேண்டிய காலகட்டம். ஃபுட்டில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பதவி உயர்வு கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு யாரெல்லாம் பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, எந்த நாடு எப்படி போனாலும் சரி உங்களுக்கு பிஆர் கிடைக்கும். அதனால கும்பராசிக்காரங்க பெருசாக வந்து கவலைப்பட்டுக்க வேணாம். தொழிலில் வந்து யார் வே ஆஃப் பண்ணாலும் நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கோச்சாரமும் நல்லா இருக்குது. ஒரு முதல் 5 மாதம் தப்பிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் எகெயின் வேற மாதிரியான தொழில் அமைப்புக்கான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஸ்கேமில் கண்டிப்பாக தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகு கொண்டு போய் விட்டுருவாரு. ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்க 3 நம்பரை கேட்பாங்க, அடிச்சு கேட்பாங்க. அப்பயும் சொல்லாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. உடல்நிலையில், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. ரொம்ப அழகாக சொன்னது. அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க, பின்னாடி இருக்க நம்பர் கார்டில் வாங்கிடுவாங்கன்றது. ஆன்லைன் ஸ்கேம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் இந்த ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்பராசிக்காரர் உங்களுக்கு வந்து ரேவதி மேம் நீங்கள் சொல்லுங்கள். கும்பராசி 2026 இந்த புத்தாண்டு பிறக்கிறது சிறப்புகள் நிறைய இருக்குங்க. ஆனால் ராசியில்
ராகு பகவான் இருக்காரு ஓகே, ஆனா ராகுவோட நட்சத்திரம் இருக்கிற ராசியில இருக்கிறனால கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரபிளான, ஏன்னா சதயம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கும்பத்துக்குள்ள தான் இருக்கு. அது ராஜராஜ சோழன் பிறந்ததே சதய நட்சத்திரம். அதே போல நல்ல அமைப்புகள் இந்த ஆண்டு சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உபஜயஸ்தானத்துல குரு வரப்போறாரு. அதாவது இவ்வளோ நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவோடைய வேலை என்னன்னா இவங்களோட நேம கெடுக்கிறது. இவங்க நல்லதே பண்ண போனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தவறுகள் இவங்க மேல திணிக்கப்படுறது, சில அவமானங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது, வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால ஏற்பட்ட கோபங்கள், அதெல்லாம் அவங்களோட ஃபேஸோட ரியாக்ஷனே நிறைய மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ராகு வரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோக்கும் இப்போ எடுக்கிற ஃபோட்டோக்கும் முரட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது எல்லாமே இந்த வருஷம் மாறப்போகுது. முதல்ல அவங்க எந்த ஒரு இடத்துல தைரியமா பேச முடியாம இருந்தாங்களோ அங்கெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகத்துல இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வீடுல இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய இடைஞ்சல்கள். அதுல இன்னொரு விஷயத்துல எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன் இதை பத்தி சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கிறது நம்ம பசங்க எல்லாம் ஃபோனை வச்சுட்டு கேம் விளையாடுறது. அது யாரு, எவரு, என்னன்னு இல்ல. அந்த கேமுக்கே அதிக செலவு பண்ணிட்டு, இப்ப இருக்கக்கூடிய அந்த PUBG அந்த மாதிரி கேமுங்கள போட்டு விளையாண்டுட்டு, அதுல தகராறு வந்து ஒரு பையன அடிச்சுட்டான், விழுந்துட்டாங்க, அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தது, அந்த கரம் வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் ஏற்படும். குழந்தைகள், கும்பராசி குழந்தைங்க வீட்ல இருக்காங்கன்னா, ஃபோனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. அதுல மெயினா இருக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல இந்த பழைய உணவுகள் வந்து சனிய குறிக்கக்கூடியதுங்க. அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த சீஸு, இந்த பர்கரு, இந்த மாரி ஜங்க் ஃபுட்ஸ வந்து அதிகமா சாப்பிடுறது கும்பராசி தான். இப்ப காலகட்டத்துக்கு அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்கன்னா, அந்த பேட் கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், அந்த கொழுப்பு கட்டிகள் வராம பாதுகாக்கிறதுக்கு உதவும். ரொம்ப நன்றி ரேவதி மேம். ஆரோக்கியம் பத்தி சொல்லிட்டீங்க. ஆன்லைன் ஸ்கேம் தாண்டி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை டச் பண்ணியிருக்கீங்க. குழந்தைங்க கேம் விளையாடும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம பர்ஸுக்கும் நல்லது, ஃபேமிலியோட நிம்மதிக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயங்களையும் அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ராமகிருஷ்ணன் சார், நம்ம கும்பராசி பற்றி பேசிடலாம். கும்பராசியை பொறுத்தவரை அவருடைய அந்த ராசிநாதனுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அதற்கான ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு கிடைக்க போகுது. கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு இந்த வருஷம் ஏற்படலாம். ஆனால் அந்த கடன் வாங்கி சுப கடனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்விக்கான ஒரு கடனோ, இல்லை வெளிநாடு போக வேண்டிய அந்த ஒரு கடனோ, இல்லைன்னா ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அதற்கான ஒரு கடனோ, அந்த கடன்கிறது சுப கடனாக அவங்களுக்கு இந்த வருஷம் அமையும். 6ஆம் இடத்துல குரு பகவான் போனாலும் அவருடைய பார்வை ரொம்ப ரொம்ப அனுகூலமாக கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். கொஞ்சம் எதில் கவனமாக இருக்கணும்னா, இந்த நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, அப்புறம் வந்து இந்த பார்ட்னர்ஸ், தொழில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ், இந்த விஷயங்கள் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதே மாதிரி ஆன்லைன் ஸ்கேம், ஆன்லைன் கேம்ஸ், இதை தவிர ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப், அந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஃபினான்ஷியலாக பொதுவாகவே கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ. ஷெல்வி சார். கும்பராசிக்காரர்களுக்கு சனி தான் அதிபதி. வாழ்க்கை முழுவதும் எக்ஸசைஸ் கும்பலில் இதெல்லாம் வரும். ஆயில் புல்லிங் வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு. காலையில் 10 ml நல்லெண்ணெய் போட்டு வாயில் ஒரு 20 நிமிஷம் போட்டுட்டு யாரோடையும் பேசாமல் பேப்பர் படிச்சுட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணு. அடிவயிறு கழிவுகள் போகிற இடம் முதுகு தண்டுவடத்தில் கண்டிப்பாக உபத்திரம் வரக்கூடிய ராசி. கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கட்டில் ப்ராப்ளம்னா மன அழுத்தம் வரும். அது ராகுவால் வருது நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி, ஆனால் இது வரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். கோளார் பதிகத்தை படிக்க கேட்க எந்த பாதிப்பும் வராது. கும்பத்துக்கு என்ன ஸ்பெஷல் இந்த வருஷம்? தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயர்ந்துடும். பல தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் இருந்தாலும் தனி தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு ஏற்படும். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்கள் மல்டி மில்லியனர் ஆகக்கூடிய ராசிகளில் கும்பம் வருமா? ஆச்சரியமாக இருக்கும். எப்பவுமே சர்ப கிரகங்கள், நான் அடிக்கடிக்கு சொல்கிறது தான்,
சதய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரத்திலெல்லாம் இருக்கிற உங்கள் ராசிங்கள்லாம் பயப்படக்கூடாது. எல்லாத்துலேயும் ஜெயம் ஏற்படும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உங்கள் மேலே டார்கெட் பண்ணி கூட உங்களை இடம் மாற்றி விட்ருவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு பொங்குறதை மட்டும் விட்டுருணுமா கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக பெரிய அனுகூலம் வரும். தொழில் வந்தாவே பணம் வந்துடும். அதிகமாக இன்டீரியர் பண்ணுறது, வீடை கட்டுறது, நிலம் வாங்கிறது, விவசாயம் வாங்கிறது, விவசாய பொருள் வாங்கிறது, கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறது. அதே சமயம் விஷ ஜந்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பாம்பு, தேள், பூரா இந்த வண்டியில் போகிறச்ச ஓரமாக ஒதுங்க 2 போனீங்கன்னா அங்கே ஏதாவது விஷப்பூச்சி இருக்குமா. விஷ ஜந்துக்கள், நாய்க்கடிகள் இதெல்லாம் அதிகமாக கவனமாக வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி கும்பம். நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் கவசம் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். தேங்க்யூ ஷெல்வி சார். ஆயில் புல்லிங்கில் ஆரம்பித்து எக்ஸசைஸ் இவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுலேருந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடந்தாலும் இந்த வருஷம் ஜந்துக்கள் கிட்ட, செல்ல பிராணிகள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அழகாக சொல்லி முடிச்சிருக்கீங்க. மிகவே நன்றி. நம்ம 12வது ராசியான மீன ராசி பற்றி நம்ம எல்லாருமே பேசிடலாம். பாலாஜி சார் உங்ககிட்ட இருந்து. மீனராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்காரு. ஸோ ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், 5ஆம் இடத்திற்கு மே மாதத்தில் குரு பகவான் வருகிறார். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், பிஆர் வாய்ப்பு கிடைக்கும், புதிய தொழில், கலை, ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள், இப்போ ஒரு கேமராமேன் எடிட்டிங்கும் சேர்த்து கற்றுக்கிறது, எடிட்டர் வந்து கேமரா ஹேண்டலிங் கற்றுக்கிறது, அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு புதிய தொழில், ஒரு கலை கற்றுக்கொள்ள முடியும். வழக்குகள் வெற்றி கிடைக்கும். எந்த பிரச்சனை என்றாலும் யாராவது உதவி செய்வதற்கு மே மாதத்திற்கு பிறகு ஆள் இருப்பாங்க. 5ஆம் ராசி அதிபதியே 5ஆம் இடத்தில் உச்சமடைந்து ராசியை பார்ப்பதால் நல்ல அமைப்பு உண்டு. வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் உண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஏற்படும். 5ஆம் இடத்திற்கு ராசி அதிபதியே உச்சம் பெறுகிறார். ஸோ IVF, ICSI போன்ற முறைகளில் குழந்தை பாக்கியம் உண்டு. கடன் அடைக்கக்கூடிய ஒரு காலம். பார்ட்னருக்கு வருமானம் ஏற்படும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னருக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். சோசியல் மீடியா மூலமாக பிரபலமாகுவாங்க. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து முயற்சியும் தள்ளி போடுவாங்க. ராசியிலேயே சனி இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவாங்க. ஒரு தனிமை எண்ணம் வரும். அதே போல் அம்மாவிற்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். 4ஆம் இடத்துல மே வரைக்கும் குரு இருக்கிறதுனால. ஸோ படிப்பில் கவனம் குறையும். ராசியில் சனி பகவான் இருந்தாலே 2 பேஜஸ் படிப்பாங்க, 4 ரீல்ஸ் பார்க்கலான்னு ஃபோனை ஓப்பன் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் ஆகிடும். திரும்ப 2 பேப்பர் படிப்பாங்க. இப்படியே அவங்களுடைய படிப்பு தடைப்படும். ராசியில் சனி பகவான் இருந்து 12ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்துலையோ ஒரு பகை கிரகம், ஒரு பாவ கிரகம் இருந்தால் போதை பழக்கம் ஏற்படும். ஸோ அது வந்து நவீன காலத்தில் போதை பழக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பல வருட உழைப்பு வீண் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 10 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் வந்து அவங்க இவ்வளோ நாள் வேலை செஞ்சது அந்த தப்பு வந்து பெருசாக பண்ணி அவங்க வெளியேறதுக்கான அமைப்பு ஏற்படும். ஸோ ஒரு பல வருட உழைப்பு வீணாக போகும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தேங்க்யூ பாலாஜி சார். நல்ல கிராஸ் ஸ்கில்லிங், அதை வச்சு பணம் பண்ணுறது, அதெல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு சூப்பராக அமையும். பணம் நல்லா இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் வழியாகவும் பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணுன்ற மாதிரி மொத்தமாக முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வித்யா கார்த்திக் மேம் கிட்ட போய். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஜென்மச்சனி, அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பார்த்து பேசுகிற மக்கள்கிட்டையும் சரி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் இதே தாட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று 7.5 சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே லைஃப்பில் ஜெயிக்க மாட்டாங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காலம் தான் இந்த 2026வது வருஷம். ஏன்னா ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்காரு முதல் ஒரு 5-6 மாதங்கள். அதுக்கப்புறம் திரும்ப 5ஆம் இடத்துல போய் அமர்தல். ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்ந்ததை தாண்டி ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை வேற எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, குழந்தை, குலதெய்வ அனுகிரகம், தெய்வ கடாட்சம் எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. யாராவது 7.5 சனியில் இப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் வருத்தப்பட்டுக்காதீங்க. உங்கள் சுயஜாதகத்தில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அது அஃபெக்ட் பண்ணுமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேணாம். சுயஜாதகமே பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த நேரங்களில் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான். கண்டிப்பாக சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். அதனால எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக வேலையை முடிச்சிட்டேன்னா டிக் பண்ணுங்கள். இல்லை வேலை முடிக்கலன்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு ரீமார்க் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எடுத்த இடத்துல வைக்கிறது. மறதிகள் அதிகமாகும். சனி வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகும் எல்லா விஷயமே. அதனால் டிலே ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். ஸோ ரொம்ப நல்ல காலகட்டம் தான் கூடி வருது 2026வது வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு.
சூப்பராக சொன்னீங்க வித்யா மேம். எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வாட்டி மீன ராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். டு டூ லிஸ்ட்ன்றது என்றைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் நினைக்கிறேன். அது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரொம்ப நன்றி. ரேவதி மேம். மீனராசி 2026 இந்த ஆங்கில புத்தாண்டுடைய பிறப்பு. ஜாதகருக்கு நிறைய விஷயங்கள்ல தெளிவுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மன ரீதியாக இருந்துட்டு வந்த சின்ன சின்ன விஷயங்கள், சொந்த பந்தத்திலே இருக்கட்டுமே, ஒரு புடவை எடுத்துட்டாங்க, ஒரு நகை எடுத்துட்டாங்க, இவங்களுக்கு அது கிடைக்கிற வாய்ப்பை வேற ஒருத்தர் தட்டி போயிடுச்சு. அந்த மாதிரியான வருத்தங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருக்கிறது, ரத்த சோகையா இருக்கட்டும், அதாவது மைண்ட் ரீதியா ரொம்ப லோல இருந்துட்டு இருக்கிறவங்க மீனராசி நேயர்கள். இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 2026 ஆஃப்டர் மே மாசத்துக்கு மேல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டாவும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜென்ம சனின்னு எல்லாம் முத்திரை குத்திட்டு இருக்காங்க. இது முதல் சுத்தா, 2வது சுத்தா, 3வது சுத்தான்னு அறிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா, இந்த சனி யோகத்தை செய்வாரா, ஆரோக்கிய பிரச்சனையை கொடுப்பாரா அப்படிங்கிறது தெரியும். இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ஒரு 18 வயசுக்குள்ள குழந்தைங்க இருக்காங்கன்னா, இவங்களுக்கு முதல் சுத்து சனியா இருக்கும். கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதற்கு மேல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது 2வது சுற்று சனியாக அமைய வாய்ப்பு இருக்கும். அப்ப இது வந்து பொங்கும் சனியாக அவங்க தொட்ட காரியங்களை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 12ஆம் இடத்துல ராகு, அதிகமாக வெளியூர் பயணம், நிறைய நாலேஜ் சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி கல்வி, நிறைய சயின்டிஸ்ட்டுங்க, இது அவங்களோட ஆராய்ச்சிகள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் மே மாசத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் இது வரைக்கும் ஒரு வேலை செஞ்சு நல்ல பேர் கிடைச்சது கிடையாது, நான் ஒரு விஷயத்தை தொட்டு பணத்தை எடுத்தது கிடையாது, மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த 2 வருஷமா ரொம்ப தகராறா இருந்ததெல்லாம் மகிழ்ச்சியோட வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல அவங்களோட இஷ்ட தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய ஆண்டா இது அமைச்சு தரப்போகுது. நான் முருகரை தாங்க கும்பிட்றேன், திருச்செந்தூர் முருகரை கும்பிட்றேன், பத்ரகாளியை கும்பிட்றேன், திரிபுர சுந்தரி, எந்த தெய்வத்தை இவங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த தெய்வத்துடைய கடாட்சம் இவங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படுத்தி தரப்போகுது. தேங்க்யூ ரேவதி மேம். நீங்கள் சொன்ன மாதிரி மீனராசி நேயர்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி இருக்கிறதுனால நல்லதாக தான் நடக்க போகுதுன்னு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மே ஜூனுக்கு அப்புறமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. மீனராசிக்காரங்கள் சூப்பர் டூப்பர் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ராமகிருஷ்ணன் சார். 3 விஷயம் மீன ராசிக்கு நாம் இண்டிகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஜென்ம சனி. அது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் போது உச்ச நீச சத்துருமித்திர பாவங்கள்னு சொல்லி நமக்கு பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கு. அப்போ அப்படி அதில் நம்ம பார்க்கும்போது மீன ராசியில் சனியினுடைய பாவம் எப்படி இருக்குன்னா நட்பு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, ஜென்ம சனி நடக்கும்போது தான் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். இன்னும் சனி பகவான் ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் இதிலெல்லாம் கை வைக்க மாட்டார். எதில் கவனமாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படலாம், அதனால் டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வரலாம். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பயணம் போகும்போது, இல்லை தூங்க போகும்போது, இல்லை சாப்பிடும்போது இரட்டை மனநிலை வரலாம். ஒரு டெசிஷனை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன் வரலாம். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நாம் மற்றவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது. 9 வருஷம் கழித்து நம்ம ராசிநாதன் நம்ம ராசியை பார்க்க போகிறார். இருக்கிறதுலையே இதை விட ஒரு பெஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய டைம் சொல்லியிருக்கீங்க. ஹெல்த்தும் டெசிஷன் மேக்கிங்கில் மட்டும் அடுத்தவங்க கிட்ட கரெக்டான ஆட்கள் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. மற்றபடி சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க மீனராசிக்கு. நன்றி சார். செல்வி சார். மீனராசிக்காரர்கள், குரு தான் உங்களுடைய அதிபதி. அவர் ஏற்கனவே அண்ணன் சொன்னார், சனி இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நட்பாக இருக்கிறார். நண்பன் உங்கள் வீட்டுக்கு வரச்சா என்ன பண்ணுவாங்க? நல்லது தான் பண்ணுவாங்க. இப்போ அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்களே குட்டி ஜோசியர் ஆகிட்டு ஜென்ம சனின்னு போயிட்டு வண்டியில் விழுந்துக்கின்னு எங்கேயா போய் தொந்தரு பண்ணின்னு அடி வாங்கிட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? அடிவயிறு, முதுகுத்தண்டுவடம், கழிவுகள் பாதையில் பாதத்தில் இருக்கக்கூடிய நகங்களில் கவனமாக இருக்கணும். விநாயகரையும் அனுமனையும் பிடித்து கொள்ள வேண்டும். நிறைய தெய்வ பணிகள் செய்வாங்க, கோயில் திருப்பணி செய்வாங்க, கோயில் கட்டுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், தொழில் அமைப்பு ஏற்படும். அதே போல் சோம்பல் ஏற்படும். நிறைய வீடியோ கேம்ஸுக்கு, ரீல்ஸுக்கெல்லாம் அடிமை ஆவீங்க.
பொண்டாட்டி பிள்ளைங்களோட பேசிக்கினே இருந்துச்சா ரீல்ஸ் பார்த்துக்கினே இருப்பீங்க. பாத்திரத்தை எடுத்து தலையில் டம்முன்னு அடிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ வேறு என்ன பண்ணுவாங்க, வெளியிலையும் வந்து வேலையிலையும் வந்து இது போல் விஷயத்துலையே போயிடுவீங்க. நிறைய ட்ராவல், வெளிநாடு, வெளியூர், வெளிக்கடை எல்லா ஊருகளுக்கும் ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு வரும். கடல் கடந்து அதிகமான ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பை விடவும் வேற்றுமொழி மனிதர்களால், வேற்று மதத்தினரால் அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய ராசியில் எது வரும்னா மீனம். அதனால் எல்லாமே நல்லா இருக்குது. ஜென்மசனின்னு போட்டு நீங்களே குழப்பிக்கினீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் கிடையாது. ஆனால் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் ஏதாவது உங்ககிட்ட போகிறச்ச வரைச்ச ஏதாவது கலாட்டை பண்ணி சேஷ்டை பண்ணிட்டு போனால் நீ நாசமாக போனோம், நீ அடிபட்டு வருவேன்னு பிள்ளைகளை சபிக்காதீர்கள். அந்த சாபம் உடனடியாக நிறைவேறுமா? பெற்றோர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளை சபிக்காமல் இருப்பது மீனத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். குழந்தைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவத்தினுடைய உதவிகளை கரெக்டாக வாங்கி கொள்வது விசேஷமான பலனை தரும். மற்றபடி எல்லா விதத்திலும் யோகத்தையும் அனுகூலத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 5 ஜோதிடர்கள் நாங்கள் உட்கார்ந்து பலன்களும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் சொன்னோம். தர்சனம் நேயர்கள் கண்டிப்பாக இதன் மூலியமாக பலன் பெறுவீர்கள் என்று மனதார நம்புகிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை எங்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த தர்சனம் டிஜிட்டல் நிர்வாகத்தினர்களுக்கும், சிஓக்கும், ஆங்கர் மேடக்கும், ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர்களுக்கும், எடிட்டிங் மற்றும் டெக்னிக்கல் பிரிவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பின்புலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வல்லுநர்களுக்கும் எங்கள் 5 ஜோதிடர்கள் சார்பாக 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று மனதார வேண்டி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தர்சனம் டிஜிட்டல் நிர்வாகத்திற்கும் நன்றிகள் கூறி, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக எங்களையெல்லாம் அமர செய்துவிட்டு கால் கடுக்க நின்று தொகுத்து வழங்கிய தொகுப்பாளினி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜோசியமோ இல்லை ஜாதகமோ இல்லை இந்த மாதிரி வருட பலன்களோ எதுவாக இருந்தாலும் அது லாட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். நீங்கள் எல்லாருமே வந்து அதை ட்ரெயின் பண்ணி இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அத்தனை எனர்ஜி நீங்கள் வெளில கொடுத்தா தான் இத்தனை விஷயங்கள் வரும். உங்கள் மெமரியிலேருந்து ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் யோசிச்சு சொல்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ நேரம் தரிசனம் டிஜிட்டல் சேனலுக்காக நீங்கள் 5 பேரும் பொறுமையாக, அமைதியாக, முத்தாக அழகாக நிறையா விஷயங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நேயர்கள் பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பாங்கன்னு நம்புகிறோம். 2026 முழுக்க இந்த ப்ரோக்ராமை திரும்ப பார்ப்பாங்கன்னு நம்புவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள்.